Hello, my dear குட்டி பசங்களா. Welcome to the second session. நம்ம 𝐂𝐤𝒄𝒆𝒓 டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதோட ஷெட்யூல் எல்லாம் வந்துருச்சு. ஐ ஹோப் யூ நோ தட். நமக்கு 16ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதா, அதோட சிலபஸோட பார்ட் நேத்திக்கு முடிச்சாச்சு. இன்னைக்கு we are going to do part 2 of that syllabus. Oh, audio problem, video problem, forgive me. One second. Screen வரல. ஓகே, வந்துருச்சு. சரி, as I said, நம்ம 𝐂𝐤𝒄𝒆𝒓 டெஸ்ட் சீரிஸோட முதல் டெஸ்ட் உங்களுக்கு சண்டே நடக்குது இல்லையா, அதோட சிலபஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் போன செஷன் நேத்திக்கு முடிஞ்சிருச்சு. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்? பேசிக் மேத் வெக்டார்ஸ் எல்லாமே. கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ண முடியல, பட் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். முதல் டெஸ்ட்டுக்கு டைமே இல்லாததுனால வெறும் கான்செப்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த டெஸ்ட்டுக்கு we have enough time. I think like 2 weeks time இருக்கு. So we will do theory problems எல்லாமே. பட் முதல் டெஸ்டே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுனால we are just rushing it. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னென்ன? The second part of the syllabus. முதல்ல units and dimensions. அடுத்தது errors, measurements, significant figures, அதெல்லாமே. மூணாவது gravitation. ஏன் சார் சம்பந்தமே இல்லாம கிராவிடேஷன் வச்சிருக்கீங்க? முதல் சாப்டர் கைனமேட்டிக்ஸ் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். why do we have gravitation? simple day. ஏன் கிராவிடேஷன்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த டெஸ்ட் கூடவே சேர்ந்து வருது. ஆக்சுவலா the logic is 11th ஓட ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் 12th ஓட ஃபர்ஸ்ட் டாபிக். 12th ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. அதுவும் கிராவிடேஷனும் சர்ப்ரைசிங்லி சிமிலரா இருக்கும். நம்ம ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், both are inverse squares law. I mean like force, field, potential energy, potential எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒன்னு விட்ட சித்தப்பா பசங்க அப்படி இருப்பாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், அதுவும் கிராவிடேஷன்ல இருக்கிற ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்னு விட சித்தப்பா பசங்க அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ், ரிப்பல்ஷன் கிடையாது. கிராவிட்டியில இட்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதனால இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரே டாபிக்கா வச்சாச்சு, வேற எந்த ரீசனும் இல்லை. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவா. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், எரர் அனாலிசிஸ், அது மேபி இட் வில் டேக் லைக் 1 hour. அடுத்த 1 hour கிராவிட்டி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுடைய செஷன் டியூரேஷன் மேபி 1 hour, மேபி 2 hour சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இது 11th டாபிக் இல்லையா, ஸோ நீங்க மறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் பேசிக்ல இருந்து எடுத்துருவோம். ஸோ வாட் இஸ் அ பிசிக்கல் குவான்டிட்டி? அதாவது பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன? ஒரு சில குவான்டிட்டிஸுக்கு நான் ஒரு நம்பரை கொடுத்து ஒரு யூனிட்டை வச்சு ஒரு ப்ராப்பர் மெஷர்மெண்ட் அப்படின்னு உங்ககிட்ட தூக்கிட்டு வந்து கொடுக்க முடியும். அந்த குவான்டிட்டிஸுக்கு தான் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு பேரு. இப்ப நம்பரால என்னால கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ண முடியாத குவான்டிட்டிக்கு பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பிசிக்கல் குவான்டிட்டிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஹைட், வெயிட், இது எல்லாமே பிசிக்கல் குவான்டிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் சம்திங் தட் இஸ் நாட் அ பிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எரும மாடு எடுத்துப்போம். சேத்துல உட்கார்ந்து இருக்கிற எரும மாடு ஏன் கண்ணுக்கு அழகா தெரியும், ஆனா உங்க கண்ணுக்கு அது டிஸ்கஸ்டிங்கா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இத நான் ஒரு நம்பர் வச்சு சொல்ல முடியாது இல்லையா? சோ திஸ் இஸ் நாட் அ பிசிக்கல் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் எமோஷன்ஸ், பியூட்டி, sadness, happiness, இது எல்லாமே they are not physical quantities. So first physical quantity யோட basic definition என்ன? என்னால மெஷர் பண்ண முடிஞ்சதுன்னா that is a physical. சரி,
measurement அப்படினா என்ன again and the physical quantity ங்கிறதுக்கு I am using the word measurement. What is measurement? Measurement simple comparison, right? So comparison, நான் ரெண்டு விஷயங்களை கம்பேர் பண்ணி சொன்னா அதை தான் மெஷர் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட மாஸ் எடுத்துப்போமே, என்னோட மாஸ் ரஃப்லி என்ன ஒரு 80-82 கிலோ இருக்கும். அப்ப அதோட அர்த்தம் என்ன, ஒரு கிலோன்றது எந்த லெவலுக்கு இருக்கும் அதையும் என்னோட மாசையும் கம்பேர் பண்ணும்போது நான் 82 மடங்கு ஒரு கிலோவை விட மேசிவா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் மை செல்ஃப் வித் 1 kg. மெஷர்மெண்ட் வேற எதுவும் இல்லை. 1 kgங்கிற அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் மாஸ் கூட என்னைய நானே கம்பேர் பண்ணி பார்த்தா என்னோட மாஸ் அதை விட 82 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ திஸ் இஸ் measurement. Technically இதைத்தான் நம்ம measurement அப்படிங்கிறோம். So measurement is just comparison. யார் யாரை கம்பேர் பண்றோம்? என்னோட unknown quantity-யையும் is compared with standard quantity. Again, இந்த standard அப்படின்னா என்ன? unknown தெரியாதது fine. Standard அப்படின்னா என்ன? உலகத்துல இருக்கிற படிச்சாளிகள், சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில யூனிட்ஸையும் ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸையும் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம எல்லாருமே என்டையர் சயின்டிபிக் அண்ட் அகாடமிக் கம்யூனிட்டி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன, எதன் பேசிஸ்ல அந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆர்பிட்ரரி. ஒரு 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. Now we call those quantities as standard, fundamental. So fundamental னா என்ன, அவங்கள அந்த 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ வேற எந்த ஒரு குவான்டிட்டியோட ஹெல்ப்பையும் வச்சு நான் டிரைவ் பண்ண முடியாது. They are defined arbitrarily, they are defined based on the speed of light. இப்போ currently they are defined based on the speed of light. So 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. They are so foundational. அவங்க யாரையும் வச்சு நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. They are called fundamental. Right? அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட்ங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இட் இஸ் லைக் யூனிவர்சலி அக்செப்டட். அதை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் லைக் கான்ஸ்டன்ட், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்க குவான்டிட்டிஸ் இருக்கு. ரைட்? ஸோ அந்த ஸ்டாண்டர்டை நம்ம ஃபண்டமெண்டல், டிரைவ்ட் அப்படின்னு 2 கான்செப்ட்ஸ்ல பிரிக்கலாம். அடுத்து போவோம் பாருங்க. இப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கான பேசிக் ஃபார்முலா, எனி பிசிக்கல் குவான்டிட்டி அ நம்பர் யூனிட். இதுதான் the first formula. நீங்க ஹையர் செகண்டரி பிசிக்ஸ்ல படிக்கிற முதல் ஃபார்முலா. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டினா ஒரு நம்பர் இருக்கணும், ஃபாலோட் பை ஒரு யூனிட் இருக்கணும். அந்த யூனிட் அப்படிங்கிறது ஆப்ஷனல். ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட் இருக்கும், ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு யூனிட்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள், refractive index, relative density, இது எல்லாத்துக்குமே நமக்கு யூனிட்ஸ் வராது. பட் ஸ்டில் ஆர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ரைட்? So number into unit, NU, number unit, இதுதான் physical quantity. ஒரு பேசிக், ஒரு சயின்டிபிக்கா நான் ஏதாவது ஒரு குவான்டிட்டியை எடுத்து போய் காமிக்கணும் ஒருத்தர்கிட்டனா இந்த ஃபார்மேட்ல தான் எடுத்துட்டு போகணும். யூனிட் இல்லைன்னா ஃபைன், பட் யூனிட் இருந்ததுன்னா அதை நான் எழுதி தான் எடுத்துட்டு போகணும். திஸ் இஸ் அ பேசிக் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் அ பிசிக்கல் குவான்டிட்டி. Vernier caliper and screw gauge. Yes, மணி பாரதி, கடைசியா we can do vernier caliper, screw gauge ரெண்டுமே கடைசியா முடிச்சிடலாம். ரைட்? இப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம 2ஆ பிரிக்கலாமா? ஃபண்டமெண்டல் அண்ட் derived physical quantity. So fundamental ஒன்னு, this is one type, and the second thing is derived. So அப்ப இந்த fundamental physical quantitiesல எனக்கு 7 quantities இருக்கு. Again, what is fundamental? அவங்கள வேற எந்த பிசிக்கல் குவான்டிட்டியாலையும் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியாது. தே ஆர் சோ பேசிக். அந்த 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சுதான் மொத்த பிசிக்ஸையுமே நம்ம அனலைஸ் பண்றோம். அதை வச்சு we have built over thousands of other physical quantities. இந்த 7த்தை நான் மல்டிப்ளை பண்ணியும் டிவைட் பண்ணியும் எக்கச்சக்க நூற்றுக்கணக்கான குவான்டிட்டிஸை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். பட் அது எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த 7 தான். சோ ஃபண்டமெண்டல். நம்ம ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் 7 quantities இருக்கு. What are they? 1, 2, 3, 4, 5, 6, 7. Length,
mass, time, temperature. இது thermodynamic temperature டே. Electric current, amount of substance, luminous intensity, so luminous intensity. So இப்ப இதுல பிரைமரியா நம்ம இந்த சாப்டர்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிகமா லென்த் மாஸ் டைம் இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக் கரண்ட் டெம்பரேச்சர் ஓவர் அளவுக்கு யூஸ் பண்ணுவோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல் அது கெமிஸ்ட்ரியில தான் யூஸ் பண்ணுவோம், பிசிக்ஸ்ல ரொம்ப ரேர்னு வச்சுப்போம். லூமினஸ் இன்டென்சிட்டி ரொம்ப 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 ரேர், 99.9999% அது கேட்டதே கிடையாது. பட் யா தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். இப்போ லென்த், அவனோட இந்த ஒரு குவான்டிட்டிக்கும் நமக்கு ஒரு யூனிட் இருக்கா? லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். லென்த்துக்கு என்ன யூனிட் பாருங்க? மீட்டர், kilogram, seconds, Kelvin, ampere, mole, candela, short form CD போட்டுப்போம், candela CD. சரி, இப்ப யூனிட்னா என்ன? நான் பிசிக்கல் குவான்டிட்டி சொல்லிட்டேன், அதுக்கு யூனிட் நான் எழுதி போட்டிருக்கேன்ல. வாட் இஸ் யூனிட்? யூனிட்னா என்னன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட ஸ்மாலஸ்ட் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ லென்த் நான் மினிமமா 1 மீட்டரை தான் இன்டர்நேஷனல் லெவல்ல கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிருக்கேன். ரைட், அதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு மொத்த வேர்ல்டுமே அக்செப்ட் பண்ணிடுச்சு. அது இல்லாம எக்கச்சக்கம் இருக்கு, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ், யார்டு, இன்ச்சஸ், நிறைய இருக்கு. பட் 1 மீட்டர் அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட், எஸ்ஐ சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, சிஸ்டம் இன்டர்நேஷனல் டி யூனிட்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம் டி யூனிட். ஸோ அதுல இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நான் மினிமமா ரெஃபரன்ஸ் குவான்டிட்டிக்கு அதை வச்சுக்கணும். லென்த்ங்கிறது நான் மெஷர் பண்ணும்போது அந்த ரெஃபரன்ஸோட கம்பேர் பண்ணி நான் அந்த ஆப்ஜெக்டோட லென்த் என்னன்னு சொன்னா போதும். திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். எல்லாம் ஞாபகம் இருக்கா? அபிஷேக் மூன் ஆர்டிஸ்ட், குட் டே பசங்களா, குட். சொல்லியாச்சா? இது எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். பேசிக் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. இது கூட சேர்த்து 2 சப்ளிமெண்டரி பிசிக்கல் குவான்டிட்டி சொல்லுவோம். சப்ளிமெண்டரினா லைக் எக்ஸ்ட்ரா சைடிஸ், இதுதான் மெயின் டிஷ், சப்ளிமெண்டரி சைடிஸ். சோ அந்த 2 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்ன? பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். நம்ம டிரைவ்டுக்கு அடுத்த பேஜுக்கு போலாம். நெக்ஸ்ட் சப்ளிமெண்டரி. சப்ளிமெண்டரியில we have plane angle, units radian, solid angle. Radian. இந்த 2 குவான்டிட்டிஸ்க்கும் ஒரு வியர்டான பிஹேவியர், ஒரு வியர்டான கேரக்டர் இருக்கு. They don't have dimensions, but they have units. ரேடியனுக்கும் ஸ்டெரேடியனுக்கும் டைமென்ஷன் அப்படின்னு எதுவும் கிடையாது, பட் தே ஹேவ் யூனிட்ஸ். சரி, டைமென்ஷன்னா என்ன? கொஞ்ச நேரத்துல பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. வில் கோ டு டைமென்ஷன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல், டிரைவ்ட் பார்த்தாச்சா? ஸோ இப்போ இந்த எல்லா யூனிட்ஸையும் நீங்க மெமரைஸ் பண்ணி ஆகணும். மேண்டேட்ரி, ஃபண்டமெண்டல். டிரைவ்டுக்கு எக்கச்சக்கம் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸை நான் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணா I'll get hundreds of derived quantities. எக்ஸாம்பிள் பேசிக்கா ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, velocity, acceleration, force, work done, power, frequency, time period, angular components எல்லாமே, angular velocity, angular acceleration, centripetal force, அது எல்லாமே electrostatics. அந்த 12th standard topics எடுத்துட்டீங்கன்னா சார்ஜ்ங்கிறதே derived quantity தான். சார்ஜ்ங்கிறது fundamental property, but it is not fundamental physical quantity. அத நம்ம கரண்ட்ல இருந்து derived quantity தான் கன்சிடர் பண்றோம். If you notice, electric current is a fundamental physical quantity. நான் கன்வீனியன்ஸ்க்காக நம்ம சார்ஜ்ங்கிறத விட கரண்ட்டை தான் நிறைய யூஸ் பண்றோம். So electric current is the fundamental physical quantity. Charge is derived from electric current. So நம்ம மறந்துடாதீங்க, charge is a derived quantity. Current into time. So charge is a derived quantity. Right? So yeah, and so on. Derived-க்கு தனியா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். We'll skip it. இப்போ அது கூட சேர்த்து prefixes and suffix அப்படின்னு ஒரு சிலது படிப்போம் நம்ம. மாசுக்கு மட்டும் கிலோகிராம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா, நிறைய பசங்க தப்பு பண்றாங்க. மீட்டர், கிலோமீட்டர் கிடையாது. மாசுக்கு கிலோகிராம், கிராம்ஸ் கிடையாது.
ரைட். ஸோ இது எல்லாமே SI யூனிட். ஒரு சில அதர் சிஸ்டம்ஸ் இருக்கு. SI இல்லாம I have 3 other systems. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. MKS, CGS, FPS. So MKS system, CGS system, FPS system. But நம்ம டெக்ஸ்ட் புக்ல அகாடமிக்ஸ்ல பிரைமரியா ஃபாலோ பண்றது SI system. Right? Mass, length, time. டைமுக்கு எல்லாத்துலயும் ஒண்ணுதான். மோஸ்டா சேஞ்ச் கிடையாது. MKS சிஸ்டம்ல பாருங்க length, mass, time. So length ஃபர்ஸ்ட்ல எழுதிப்போம். யூசுவலா length தான் முதல்ல எழுதுவோம். Length, mass, time. So MKS system, meter, kilogram, second. CGS system, centimeter, C represents centimeter, gram, second. FPS system, foot, pound, short form LB, second. SI system அதே தான், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். ரைட். ஸோ இது மூணும் நம்ம SI இல்லாம ஒரு காலத்துல அந்தந்த ஏரியால ப்ராப்பரா ஃபேமஸா இருந்த சிஸ்டம். அவ்வளவுதான். MKS system, FPS system, CGS system. 3 different systems of units. FPS British அவங்க யூஸ் பண்ண சிஸ்டம். Foot, pound, second. CGS I think French நினைக்கிறேன், I'm not sure. ஸோ அங்கே காசியன் சிஸ்டம் சொல்லுவாங்க, அதில் யூஸ் பண்ணது. இப்போ கூட நம்ம நிறைய CGS சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி we can use CGS system. ரைட். யா, சிஸ்டம்ஸ். இப்போ இது இல்லாம ஒரு சில ஃபேக்டர்ஸ், கன்வர்ஷன் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ராப்ளம் சால்விங் ஈஸி. காசியன் அண்ட் பிரிட்டிஷ். எஸ் மணிபாரதி, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எஸ் தர்ஷன், என்னடே கமெண்ட். Compressibility and bubble model as unit in pressure. LB na pound தான். ஆமாடே, LB represents pound. FPS அமெரிக்கன்ஸா, பிரிட்டிஷ் இல்ல? சரி. ஸோ இப்போ 10 to the power -1 இப்படி வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டிஸை மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சேஃப். 10 power 1, 10 power 2, 10 power 3, 10 power 6, 10 power 9. மினிமம் இது தெரிஞ்சிருக்கணும். -1, 10 power -2, 10 power -3, 10 power -6, 10 power -9, 10 power -12, +12 வரைக்கும் வச்சுப்போம். So this is deca. இப்போ நம்ம 1 decade சொல்லுவாங்களா, 1 decade, 10 வருஷத்தை 1 decade அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ டெக்கா 10. அடுத்தது 10 power 2 ஹெக்டா. ஹெக்டேர் சொல்லுவோம்ல, 10 power 2 ஹெக்டா. இது கிலோ. இது நிறைய உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது மெகா, சம்டைம்ஸ் மில்லியன் கூட சொல்லலாம். 10 power 660, ஸோ மில்லியன். 10 power 9 கிகா இல்ல ஜிகா. இது டெரா. இது எல்லாமே நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்றது தான். இப்போ கேபி, எம்பி, ஜிபி, டிபி இதெல்லாமே நார்மலா டே டு டே லைஃப்ல நம்ம கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி. ஒரு ஃபைலோட சைஸ் இல்ல ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் சைஸ், அது எல்லாத்துக்கும் நம்ம இது காமனா யூஸ் பண்றது. மீன்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல 1 மெகா சம்திங் வந்ததுன்னா அந்த எம் எடுத்துட்டு ஜஸ்ட் 10 power 6 அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம். ரைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன வரும்? டெசி, சென்டி, இங்க மில்லி, மைக்ரோ, நானோ, பிக்கோ. இது போதும். ஜஸ்ட் அட்லீஸ்ட் பேட் பேசிக்ஸ் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா இட் வுட் பி சேஃப். இட்ஸ் இங்க சென்டி அண்ட் மில்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மைக்ரோ 10 power -6, நானோ 10 power -9, n for n 10 power -9, pico 12. This is nano 10 power -9. So conversion factors இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Easy to solve. Paul. Right. So இப்போ next நம்ம dimensions அப்படின்னா என்னன்னு பார்க்க போவோம் பாருங்க. So what are dimensions? So அப்ப dimensions அப்படின்னா என்ன? நிறைய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பேசிக்கா டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு, அது எதனால உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு வீடு கட்டும் போது
செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பி இது எல்லாத்தையும் வச்சு ஒரு வீடு கட்டுறேன். ரைட்? இப்போ அதே மாதிரி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்குள்ளர நான் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னத்தை வச்சு அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை உருவாக்கியிருக்கேன். ரைட்? ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் தான் டைமென்ஷன். அதாவது நேச்சர் ஆஃப் அ பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்குள்ளர வாட் இஸ் இட் மேட் அப் ஆஃப், யார் யார் எல்லாத்தையும் வச்சு எது எல்லாத்தையும் எத்தனை தடவை நான் யூஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். that is dimension, fundamental nature இல்ல the makeup of a physical quantity. இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை பத்தி பார்த்தா அவங்கள வேற யாரை வச்சும் உருவாக்க முடியாது. so we know that they are fundamental. so அவங்கள வேற யாரை வச்சும் உருவாக்க முடியாது. இப்போ வீடுனா எனக்கு செங்கல் இருக்கு, சிமெண்ட் இருக்குது, இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப செங்கலை யாரை வச்சு உருவாக்கணும்னு கேட்டா he is a செங்கல். அதுக்குள்ள நம்ம டெப்தா போக வேண்டாம். உடனே சண்டைக்கு வராதீங்க, செங்கல் களிமண் அது இதுன்னு சண்டைக்கு வராதீங்க. பட் கான்செப்ட் இஸ் செங்கல்னா தட் இஸ் ஃபண்டமெண்டல், சிமெண்ட்னா ஃபண்டமெண்டல், இரும்புனா ஃபண்டமெண்டல். இந்த மாதிரி 7 பிசிக்கல் குவான்டிட்டிக்கு அவங்க தான் டைமென்ஷனே. பட் நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிக்கு போகும்போது அந்த டைமென்ஷன்ஸோட தாக்கம் பயங்கரமா இருக்கும். சோ எந்தெந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டியை உருவாக்கியிருக்கேன். இன்னும் ப்ரிசைஸா சொல்ல போனா எந்தெந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை நான் எத்தனை தடவை மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷனை பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத தான் டைமென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன சொல்லுவோம்? the powers to which the fundamental physical quantities are raised to create a derived quantity, அதத்தான் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி பார்த்தோமா, அதுக்கு கரஸ்பாண்டிங் டைமென்ஷன்ஸ் என்னென்ன? ரைட்? சோ டைமென்ஷன் அப்படின்னா என்னென்ன? டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் என்னன்னா பவர்ஸ் டு விச் நம்மளோட ஃபண்டமெண்டல் quantities are raised to bring out illa to create a derived quantity. but நான் என்ன மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன்னா nature of a derived quantity இல்ல in general quantity. ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதோட குணாதிசயங்கள் என்ன, அதோட நேச்சர் என்ன? இப்ப work done, force into displacement. அப்போ ஃபோர்ஸ்க்கு நான் கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு மீட்டர், so ml square t power -2. so அதுக்குள்ள ஒரு மாஸ் இருக்கு. 2 தடவை லென்த் யூஸ் பண்ணிருக்கேன், 2 தடவை டைம் யூஸ் பண்ணிருக்கேன், பட் தலைகீழ யூஸ் பண்ணிருக்கேன். ரைட்? சோ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரே குண்டாங்குள்ளர போட்டு குழப்பி எடுத்தா that is work done. பட் டார்க்குக்கு பார்த்தாலும் அதே தான் வரும். ரைட்? சோ force into perpendicular distance. so dimensionally torque and work done dimensionally same, ஆனா they are fundamentally different. அதோட physical nature is completely different. dimensionally same, but அதோட conceptual difference is humongous. so இது dimensional analysis, dimensions ஓட ஒரு disadvantage. அவனால நேச்சரை மட்டும் தான் சொல்ல முடியும். இப்ப எக்ஸாம்பிள், நம்மளே ஒரு வீடு கட்டுறதுக்கும் ஒரு வேற ஏதாவது ஒரு பில்டிங் எடுத்துப்போமே, லெட்ஸ் சே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம்னு வச்சுப்போமே, இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் இல்லையா? ஒரு சினிமா தியேட்டரையும் ஒரு கோவிலையும் நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது. ரெண்டுமே செங்கல் சிமெண்ட்னு வச்சுப்போம். பட் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிலாசபி வேற, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிலாசபி வேற. பட் இன்பில்ட் உள்ளுக்குள்ள எல்லாமே செங்கல் சிமெண்ட் கம்பி. சோ தட்ஸ் இட், தட் இஸ் டைமென்ஷன். அதுல பிளஸும் இருக்கு, சோ மைனஸும் இருக்கு. Yeah, one is product, another one is cross product. Super day. Cosmic resonance. Super day. One is vector, another one is work done is scalar, torque is a vector quantity. Nice. சரி, இப்போ அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கான டைமென்ஷன்ஸ் பார்த்துருவோமா? ஸோ இது யூனிட்ஸ். ஸோ இப்போ இவங்களோட டைமென்ஷன்ஸ் என்ன வரும்? சிம்பிள். ஃபர்ஸ்ட் லென்த்துக்கு அவனோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த 3 குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா, லென்த், மாஸ், டைம், அந்த 3 பேத்துக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லென்த் வித்தின் பிராக்கெட்ஸ், மாஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ், டைம். அதாவது ப்ராப்பரா நம்ம
எழுதணும்னா brackets போட்டு தான் எழுதணும். But due to சோம்பேறித்தனம் bracket விட்டுட்டு நம்ம எழுதும்போது எழுத ஆரம்பிச்சிடலாம். பட் எக்ஸாம்ல நீங்க போர்ட்ல எங்கயாவது எழுதுறீங்கன்னா ப்ராப்பரா brackets போட்டு எழுதுங்க. that is mandatory. பட் நம்ம இப்போதைக்கு கால்குலேஷன்ஸ்க்கு bracket எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறும் அந்த ஆல்பபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் for calculational purposes. டெம்பரேச்சருக்கு பாருங்க we use K. யூனிட்டோட கெல்வின் யூஸ் பண்ணுவோமா? அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர். இங்க மோல் அப்படியே எழுதிப்போம். இங்க சிடி அப்படியே வச்சுப்போம். இந்த கடைசி இது உங்களுக்கு தேவையில்லை, இக்னோர் இட். இது மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த மோலுங்கிறது கூட நமக்கு தேவைப்படாது மோஸ்டா. ஸோ இதுதான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். LMTKA. இதுல மோஸ்டா எங்க தெரியுமா தப்பு நடக்குது? M ஃபார் மாஸ் அதையும் M ஃபார் மீட்டருக்கும் பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஸ்மால் m லோவர் கேஸ் m மீட்டருக்கும் அப்பர் கேஸ் மாஸுக்கும் கன்ஃபியூஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்ல கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. டைமென்ஷன்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது m represents mass, right? So not meters. Remember that. Insta live. இன்ஸ்டாகிராம்ல என்னத்த லைவ் எடுக்கிறது? சரி, ரைட். ஸோ இதுதான் இன் ஜெனரல் டைமென்ஷன்ஸ். இதை வச்சு நம்ம டிரைவ்டு குவான்டிட்டி கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள் ஃபார் அ டிரைவ்டு குவான்டிட்டி டைமென்ஷன் வெலாசிட்டி எடுத்துப்போமா? வெலாசிட்டியோட பேசிக் கான்செப்சுவல் ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த் பை டைம். ஸோ டைமென்ஷன்ஸ் L T பவர் -1 அவ்வளோதான். இதெல்லாம் குழந்தை புள்ள ஸ்டஃப். L T பவர் -1 முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ டைமென்ஷனல் அனாலிசிஸ், இந்த டைமென்ஷன்ஸ் இந்த கான்செப்டோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இந்த கான்செப்டை வச்சு நான் என்னென்ன யூஸ்ஃபுல்லா என்னென்ன பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதோட யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னால கொண்டாட முடியும். ரைட். ஸோ எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியா இருந்தாலும் அதோட யூனிட்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ஒரு 2-3 பார்த்துடலாம் பாருங்க. ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் ரெப்படேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரெப்ஸ் per unit time சொல்லுவோமா? number of cycles, number of circles, number of waves, number of oscillations, anything. So some number ஒரு repetitive motion ஓட number of repetitions divided by time taken. So this is frequency. அப்ப இதோட டைமென்ஷன் என்ன? மேல எதுவுமே கிடையாது. டினாமினேட்டர்ல I'll have t power -1. So t power -1 இதுதான் டைமென்ஷன். ஃபார்முலால இருக்கிற டைமென்ஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இப்ப ஃப்ரீக்வன்சியோட SI யூனிட் என்ன சொல்லுவோம்? சாட்ல ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரீக்வன்சியோட SI யூனிட் என்னடே சொல்லுவோம் நம்ம? SI யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸ், ரைட்? அப்ப ஹெர்ட்ஸ் டைமென்ஷன் என்னன்னு பார்த்தா t பவர் -1. சோ ஹெர்ட்ஸ் டைமென்ஷன் பார்த்தா t பவர் -1. ரைட். சோ இது டைமென்ஷனல் அனாலிசிஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன். நமக்கு ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்திருக்காங்க, அதோட டைமென்ஷன் அண்ட் யூனிட்ஸ் லிங்க் கிரியேட் பண்ணலாம். அப்ப ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட டைமென்ஷன் என்ன? t பவர் -1. ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ரிவர்ஸ்ல கூட ஹெல்ப் ஆகும். ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கான யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். இப்ப இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் எடுத்துட்டா இம்பல்ஸுக்கு நியூட்டன் செகண்ட்னு வரும். லெட்ஸ் டாக் அபௌட் தட். இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் எனக்கு இன்டெகிரல் f டாட் dt, this is impulse. இதுக்கு இன்னொரு யூனிட் என்ன பாருங்க? ஐ மீன் இன்னொரு ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம் pf minus pi. சோ இங்க இன்டெகிரல் f டாட் dt எனக்கு நியூட்டன் செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். சோ ஃபார் a constant ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா நம்ம f into delta t யூஸ் பண்ணுவோம், நியூட்டன் செகண்ட். அதுவும் எனக்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ரெண்டு ஒன்னா? இதை வெரிஃபை பண்றதுக்கு கூட we can use dimension. இப்ப நியூட்டன் செகண்ட் என்ன வரும் பாருங்க? ஃபோர்ஸ் இன்டு டைம். சோ ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் mlt பவர் மைனஸ் ஆக்சலரேஷன் mrt பவர் -2 இன்டு டைம், ரைட்? சோ ml t பவர் -1. ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? கிலோகிராம் மாஸ் இன்டு l t பவர் -1. எஸ்.
ரைட்? ஸோ நான் இம்பல்ஸ் அப்படிங்கிற பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டை டிரைவ் பண்ணிடலாம். ஸோ அதோட யூஸ்வலா டெக்னிக்கலா டைமென்ஷனல் அனாலிசிஸ் எதுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும்னா யூனிட்டை டிரைவ் பண்றதுக்கு. ரைட்? ஸோ உங்களுக்கு ஊர் பேர் தெரியாத ஒரு புது பிசிக்கல் குவான்டிட்டி வந்ததுன்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்டை டிரைவ் பண்றதுக்கு டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்க எக்ஸாம்ல தலைகீழ தான் யூஸ் பண்ணுவேன். பிசிக்கல் குவான்டிட்டியோட யூனிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபார்முலாவை தாண்டி யூனிட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யூனிட்ஸ்ல இருந்து டைமென்ஷன்ஸை கொண்டாடுவோம் ஃபார் எக்ஸாம் பர்பசஸ். பட் ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நீங்க ரிசர்ச் எல்லாம் போகும்போது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்தாங்கன்னா அதுல இருந்து யூனிட் டிரைவ் பண்ணலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ் ஒன். ரெண்டாவது கன்வர்ஷன். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு we can use this. Right? So conversion. இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமா? இப்ப இதோட மீனிங் என்ன? இப்ப நம்ம சின்ன சைஸ் ஸ்கேல் வச்சிருப்போம்ல பசங்களா. அப்ப நம்ம பென்சில் பாக்ஸ்ல ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா, 15 சென்டிமீட்டர் ஸ்கேல், RID ஸ்கேல் சொல்லுவோம். அதுல ஒரு சைட்ல நமக்கு 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், இன்னொரு சைட்ல 6 இன்ச்சஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்லி தே ஆர் ஈக்குவல். இப்ப அந்த ஸ்கேலோட லென்த் ஃபிக்ஸட், அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அந்த ஸ்கேலோட லென்த்தை நான் இன்ச்சஸ்ல சொல்லணும்னா 6 இன்ச்சஸ் அப்படின்னு நான் சொல்லணும். சென்டிமீட்டர்ஸ்ல சொல்லணும்னா 15 சென்டிமீட்டர்ஸ் நான் சொல்லணும். ஸோ அந்த லென்த் சேஞ்ச் ஆக போறது இல்லை, நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ற யூனிட்டை மாத்தினா எனக்கு நம்பர் மாறுது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் குவான்டிட்டிக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? n into u. இதே அப்படியே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா n1u1 equals n2u2. நான் யூனிட்டை சேஞ்ச் பண்ணா எனக்கு கரஸ்பாண்டிங் நம்பர் சேஞ்ச் ஆகும். the number is inversely proportional to unit. யூனிட்டோட சைஸ் பெருசாச்சுன்னா நம்பரோட சைஸ் சின்னதாகும். the vice versa. நம்பர் சைஸ் சின்னதாச்சுன்னா யூனிட்டோட சைஸ் பெருசாகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டைன்ஸ். இது ஆதி காலத்து கொஸ்டின். நீங்க இதை ஒரு 100 தடவை சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள், இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டைன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ரைட்? ஸோ இப்போ நியூட்டன் டைன் ரெண்டுமே ஒரே பிசிக்கல் குவான்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்றது தான் which is force. இப்போ இதோட யூனிட் என்ன, இதோட டைமென்ஷன் என்ன வரும் பாருங்க, mLT. ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், mLT power -2. ரைட்? ஸோ இப்போ இங்க 1, இது SI யூனிட் இங்க என்ன வருது பாருங்க, நியூட்டனுக்கு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 இஸ் ஈக்குவல் டு, இங்க எனக்கு நம்பர் என்னன்னு தெரியாது, n அப்படின்னு போட்டுக்கலாம். டைன்ஸ் CGS சிஸ்டம். ஸோ CGS சிஸ்டம்ல மாஸ்க்கு என்ன வரும் பாருங்க, கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2. ரைட்? ஸோ அதே டைமென்ஷன்ல SI சிஸ்டம்ல கிலோகிராம் மீட்டர் செகண்ட் ஸ்கொயர், CGS சிஸ்டம்ல மாஸுக்கு கிராம், லென்த்துக்கு சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ எனக்கு என்னோட வேல்யூ தான் வேணும். இங்க n டைன்ஸ் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு n டைன். எனக்கு அந்த என்னோட வேல்யூ தான் வேணும். எல்லாத்தையும் அந்த பக்கம் டினாமினேட்டர் கொண்டு போலாமா? 1 அப்படியே வச்சிடலாம். கிலோகிராம் பை கிராம் இன்டு மீட்டர் பை சென்டிமீட்டர் இன்டு செகண்ட் பவர் -2 பை செகண்ட் பவர் -2 ஈக்குவல்ஸ் n. இது ரெண்டும் நம்ம கேன்சல் ஆயிடுது. ஸோ கிலோக்கு பதில் கிராம் அண்ட் கிராம் கேன்சல், மீட்டர் மீட்டர் கேன்சல். கிலோக்கு பதில் எனக்கு என்ன வரும், 10 power 3 இன்டு 1 by 10 power -2 equals n, which is 10 power 3 plus 2, which is 10 power 5 equals n. So அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டிய வேல்யூ is 10 power 5 dynes. So 1 Newton equals 10 to the power 5 dynes. டைமென்ஷன் தெரிஞ்சதுன்னா அதை யூஸ் பண்ணி நான் யூனிட் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் இது தெரியுமா? அப்ப SI சிஸ்டம்ல இந்த டைமென்ஷனுக்கான யூனிட்ஸ் என்ன, கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். CGS சிஸ்டம்ல இதே டைமென்ஷனுக்கு யூனிட் என்ன, கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர். நான் வேற சிஸ்டம்க்கு கூட கொண்டு போகலாம். ரைட்? ஸோ CGS தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் டூ FPS, எந்த சிஸ்டம்க்கு வேணா கொண்டு போகலாம். ரைட்? கன்வர்ஷன் ஃபேக்டர்.
இது டைமென்ஷனல் அனாலிசிஸோட ரெண்டாவது யூஸ். அடுத்தது மூணாவது, ஒரு given ஈக்குவேஷனோட டைமென்ஷனல் கரெக்ட்னஸ். எனக்கு ஒரு given ஈக்குவேஷன் இருக்கு, அது டைமென்ஷனலா கரெக்டா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு. -1 in the last slide. என்னடே சேஞ்ச் பண்ணணும் இந்த லாஸ்ட் ஸ்லைட்? ஓகே, டினாமினேட்டர்ல t பவர் -1 போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சாரி. ஓகே, அபிஷேக், கிரேட் அபிஷேக், குட். மை சின்சியர் அப்பாலஜிஸ். கவனிக்கல, அவசரத்துல தப்பா போட்டேன். 1/t. தேங்க் யூ so much. சால்வ் பண்ணியாச்சா? அடுத்தது டைமென்ஷனல் கரெக்ட்னஸ். Right. So dimensional correctness. இப்போ ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலா கரெக்டா தப்பா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு we can use this dimensional analysis. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ரெடிஷனலா நான் கொடுக்கிற எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ரைட்? நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட், தேர்ட் எதை வேணா எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அதுல தான் டிஸ்பிளேஸ்மென்ட், வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன் எல்லாமே கலந்து வரும். So s is equal to ut plus half at square. அப்போ L equals இங்க velocity L by T into T. ப்ராப்பர் ஃபார்மேட்ல எழுதிடலாமா? velocityக்கு LT power -1 into T plus 1/2 க்கு டைமென்ஷன் கிடையாது, LT power -2 into T square. So சால்வ் பண்ணோம்னா cancel. So L is equal to L dimensionally correct. Dimensionally நமக்கு correct. So this equation is valid. But இதிலே ஒரு drawback நல்லா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா புரியும். The drawback is 1/2. எனக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல டைமென்ஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியுமே தவிர அதுல இருக்கிற நியூமெரிக்கல் வேல்யூஸ் இல்லனா கூட I'll still get the correct dimensional answer. இப்போ 1/2 இல்லாம நான் 1/4 போட்டாலும் டைமென்ஷனலி கரெக்ட் தான் வரும். சோ நான் வேற ஏதாவது நம்பர் பார்த்தாலும் எனக்கு டைமென்ஷனலி கரெக்ட் தான் வரும். இப்போ சிம்பிள், நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுவோம் பாருங்க. அது டைமென்ஷனலா கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அன்அஃபிஷியலா நாலாவது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒன்னு இருக்கா? 3 ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நமக்கு தெரியும். பட் அன்அஃபிஷியலி there is 4th ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். என்னது அது? s nth distance traveled in the nth second is equal to u plus a by 2 into 2n minus 1 சொல்லுவோமா? இப்போ இது டைமென்ஷனலா கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி பாப்போம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்பிளேஸ்மென்ட் L வருதா? ரைட், ஓகே. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ஓகே. பட் ரைட் சைடுல என்ன வருது பாருங்க, u. அப்ப அங்க என்ன வருது? LT power -1 plus ஆக்சிலரேஷனுக்கு LT power -2 into இங்க பாருங்க 2n -1. நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்படின்னு ஒன்னு படிச்சிருப்போம்ல. வாட் இஸ் தட்? எனக்கு ஒரே டைமென்ஷன் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டியை மட்டும் தான் என்னால ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். நான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் ஆட் பண்ணணும்னா ரெண்டு குவான்டிட்டி should have the same dimension, only then I can add. This is called principle of homogeneity இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிலோகிராமையும் செகண்ட்ஸையும் என்னால ஆட் பண்ண முடியுமா? 5 கிலோகிராமையும் 10 செகண்டையும் ஆட் பண்ணி சொல்லுப்பா அப்படின்னா முடியுமா நம்மளால? We can't. பட் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ரைட்? பட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியாது. We should have the same dimension. பட் இங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா 2n நான் டைம் கூட டைமென்ஷனே இல்லாத ஒரு நம்பரை ஆட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன். இந்த ஈக்குவேஷனை குளறுபடியான ஈக்குவேஷன் வருது பாருங்க. So what is this? What is the problem here? இங்க என்ன பிரச்சனை? அப்ப இந்த ஃபார்முலா கரெக்டா தப்பா? டைமென்ஷனலி ராங் வருது. அப்ப இந்த ஃபார்முலா கரெக்டா தப்பா? யோசிச்சு பாருங்க. It is correct.
என்னன்னா நம்ம இங்க n minus 1 second அந்த 1ங்கிறத மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல அதை இங்க நம்ம காட்டல் இந்த u what is the meaning u into 1 அப்படின்னு அங்க வந்திருக்கும். நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணுவோம் n minus n minus 1 distance traveled in n seconds minus distance traveled in n minus 1 seconds. So அந்த 1ங்கிறது செகண்ட், அந்த செகண்ட் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணினதுனால தான் நமக்கு இங்கே u அப்படின்னு வந்திருக்கு. So into time நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கோம், அதனால தான் u ன்னு வந்திருக்கு. சரியா? So this is பார்க்கிறதுக்கு டைமென்ஷனலி இன்கரெக்ட் மாதிரி இருந்தாலும் நம்ம ஆல்பபெட் யூஸ் பண்ணி டைம் மல்டிப்ளை பண்ணல, numerical value 1 யூஸ் பண்ணி டைம் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. So this looks like a dimensionally inconsistent equation. This is still correct. இது தப்பெல்லாம் கிடையாது. This is dimensionally correct. But அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டோம். That's it. Okay. So dimensional correctness. இது இன்னொரு யூஸ். And final use என்னன்னா to derive new formulas. New formula. So இதுல இருந்து தான் உங்களுக்கு questions வரும். அதாவது டிபெண்டன்சியோட ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்மளால புது ஃபார்முலாஸை கிரியேட் பண்ண முடியும். பட் அதுலயும் ஒரு சில கேச்சஸ் இருக்கு. நம்மளால how do you say நம்மளால கான்ஸ்டன்ஸ், அந்த ஃபார்முலால இருக்கிற கான்ஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. பட் அந்த ஃபார்முலாவோட வேரியபிளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாம்பிள் அகெயின் லெட்ஸ் கோ ஃபார் ட்ரெடிஷனல் எக்ஸாம்பிள். டைம் பீரியட் ஆஃப் a simple pendulum. அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? நமக்கு மாஸ் ஆஃப் த பாப், length of the bob and acceleration due to gravity அப்படின்னு 3 வேரியபிள் கொடுத்துருவாங்க. அதை வச்சு time period of a simple pendulum depends on mass of the bob, length of the bob and acceleration due to gravity. So இந்த dimensional relationship வச்சு நம்மளால ஒரு ஃபைனல் ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி கொண்டு வர முடியும். ரைட்? எக்ஸாம்பிள், இப்போ டைம் பீரியட் எப்படி எடுத்துப்போமா? is equal to some constant into mass power a, length of the bob to the power b, acceleration due to gravity என்ன? lt power minus 2 to the power c. அதாவது நான் எப்படி எழுதியிருக்கேன்னா t is equal to k into m power a, l to the power b, g to the power c அப்படின்னு எழுதியிருக்கேன். அதோட corresponding dimensions mass, length, acceleration due to gravity. யாரே ஃபார்முலா 2 pi root of l by g அது எல்லாருக்குமே தெரியும். பட் இங்க எப்படி அந்த மெத்தடை யூஸ் பண்றோம் அதை பார்க்க போறோம். ரைட்? ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா you have m to the power 0, l to the power 0, ரைட்? ஸோ t to the power 1 இருக்கு. அப்போ a equals 0. இங்க b ல என்னென்ன இருக்கு? b plus c equals 0, right? This is from the first equation. This is second equation. And for the third case, time minus 2c is equal to 1. c is equal to minus 1 by 2, right? So அப்ப b என்ன வரும்? b is equal to 1 by 2. So formula t is equal to some constant into l to the power 1 by 2 g to the power minus 1 by 2, which is some constant into root of l by g. Time period. இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாவோ இல்ல வேற தியரட்டிக்கல் நாலேஜ் வச்சு தான் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். பட் we can bring out the dimensional relationship. t is equal to some constant into root of l by g, and the constant is 2 pi root of l by g. So இது இன்னொரு யூஸ், டைமென்ஷனல் அனாலிசிஸோட இன்னொரு யூஸ். Done. Yes, that's it. So dimensions over. இப்ப செகண்ட் பார்ட்டுக்கு போவோமா? Significant figures. So significant figures. So what are significant figures? எந்த ஒரு மெஷர்மெண்டா இருந்தாலும் அத 100% அக்யூரேட்டா நம்மளால சொல்லவே முடியாது. எந்த ஒரு மெஷர்மெண்ட், எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம் எதுவா இருக்கட்டும், பேசிக் லென்த்ல இருந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் குவான்டிட்டி எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும், அது எதையுமே நம்மளால 100% கரெக்டான வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. There will always be some form of mistake or error in that diagram. டயக்ராம்ன்ற பாருங்க, in that value அதுல ஏதாவது ஒரு வேல்யூல எரர் இருந்துட்டே இருக்கும். இப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் அப்படின்னா
எனக்கு எத்தனை டிஜிட்ஸை கான்ஃபிடென்ட்டா கம்ஃபர்டபுளா கரெக்ட் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அதை தான் நம்ம சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு வேல்யூவை மெஷர் பண்ணியிருக்கேன், மெஷர் பண்ணிட்டு அதுல எனக்கு எக்கச்சக்க மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த மிஸ்டேக்ஸ் இருக்கிற டிஜிட்ஸை ஒதுக்கிட்டு எத்தனை வேல்யூஸ் எனக்கு கரெக்டா தெரியுமோ அதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் சொல்லுவோம். ஸோ த நம்பர் ஆஃப் எக்ஸாக்ட் டிஜிட்ஸ் பிளஸ் த ஃபர்ஸ்ட் அன்சர்டன் டிஜிட். எனக்கு சரியா தெரியாம ஆரம்பிக்குது இல்ல, இது வரைக்கும் கரெக்ட் 100% கரெக்ட் என்னால சொல்ல முடியும். பட் இங்க இருந்து எனக்கு எரர் ஆரம்பிக்குது. So the number of accurate 100% correct digits plus the first uncertain digit. எந்த இடத்துல எனக்கு uncertainty ஆரம்பிக்குதோ அதை மட்டும்தான் நம்ம significant digits ன்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும்தான் மேக் சென்ஸ். அதை தாண்டி இருக்கிறது எல்லாமே ராங் எனிவே. ஸோ அதுக்கு மேல நம்ம அதை பத்தி பேசவே தேவையில்லை. தட் இஸ் லைக் யூஸ்லெஸ். இப்போ ஒரு ப்ராப்பர் மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா நம்ம சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸுக்கு நமக்கு இருக்கிற ரூல்ஸ், ஃபர்ஸ்ட் ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் in a number are significant. எனக்கு நான் ஜீரோ டிஜிட்ஸ் எத்தனை இருந்தாலும் அது எல்லாமே சிக்னிஃபிகன்ட் தான். ஜீரோவை மட்டும் தான் நான் சிக்னிஃபிகன்ட் இல்லையானே பேச வருவேன். நான் ஜீரோ டிஜிட்ஸ் எவ்ரிதிங் இஸ் சிக்னிஃபிகன்ட். அடுத்தது, okay, all non-zero digits are significant. What about zeros? All zeros between non-zero numbers are significant. Right? So, ரெண்டு non-zero numbers-க்கு நடுவுல இருக்கிற zeros are significant. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் பாருங்க. எனக்கு ஒரு நம்பர் இருக்கு 1 2 3 4. இதோட சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் எவ்வளோ? 4. ஏன்னா இருக்கிறது 4 நம்பர், 4மே நான் ஜீரோ. ஸோ ஆல் நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. எனக்கு 8008ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்க இருக்கிற சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ? 4 again. பிகாஸ் சென்டர்ல இருக்கிற ரெண்டு ஜீரோஸ் they are sandwiched between two non-zero digits. அப்போ 4 significant figures. அந்த ரெண்டு ஜீரோவும் significant. So அந்த ரெண்டு zeros they are significant. அப்போ this is 4 significant digits இருக்கு. சரி, ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற zeros வந்து significantன்னு சொல்லிட்டோம். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் இல்லாம ஆரம்பிக்கிறப்பையோ இல்ல முடியிறப்பையோ digits இருந்ததுன்னா what will happen? What if the digits are leading or trailing? leadingல இருந்தாலோ ட்ரெயிலிங்ல இருந்தாலோ அந்த நம்பர்ஸுக்கான அந்த ஜீரோஸுக்கு வேல்யூ இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. லீடிங் zeros are not significant. ஒரு நம்பர் இருக்கு, let's say example 0 0 1 2 3. இதுல எனக்கு 3 significant digit தான். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஜீரோ இஸ் நாட் வேலிட். அதே மாதிரி let's say நான் டெசிமல்ல வைக்கிறேன் 0.0123. இதுலயும் எனக்கு 3 significant digit தான். டெசிமல் இருக்கோ இல்லையோ that is irrelevant. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிற all the zeros are not significant. Right? So very important. சரி, இப்போ நம்ம லீடிங் ஜீரோஸ் பார்த்தாச்சு. What about trailing zeros? So ஒரு நம்பர்ல ஜீரோஸ் ட்ரெய்லிங்கா இருந்ததுன்னா சிக்னிஃபிகண்டா இல்லையா? இப்போ எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட். டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட். பட் டெசிமல் முன்னாடி இருக்கிற ட்ரெய்லிங் ஜீரோஸ் சிக்னிஃபிகண்டா இல்லையாங்கிறத நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. தட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் பை கேஸ் பேசிஸ். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம். ட்ரெய்லிங் ஜீரோஸ் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். ட்ரெய்லிங் ஜீரோஸ் after decimal
are significant. Example ke 0.01230. So inge I have 4 significant digits. So decimal kapparam trailing zeros are significant. இப்ப decimal இல்லாதப்போ எனக்கு அந்த மெஷர்மென்ட்லயே ஒரிஜினலாவே 2 0 இல்ல ஒரு 0 வந்ததுனா they are significant. பட் ஒரு நேரத்துல எனக்கு மெஷர்மென்ட்ல இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணோம் அப்படினா they are not significant. So it depends. So this is enough. These are the major important rules. Non-zeros always significant. 0 between non-zero always significant. Leading 0 not significant. Trailing 0 after decimal significant. Done. Okay. One shot for class 11th 𝒉𝒆𝒓. Okay, போட்டுருவோம். One shot தானே we will do. அடுத்து rounding off. So it's very simple. ரொம்ப simple. ஒரு சில நேரத்துல we might have to cut short a given measurement. அந்த மெஷர்மென்ட்ல தேவையில்லாம நிறைய டிஜிட்ஸ் இருக்கும்போது அதை கட் ஷார்ட் பண்ணி கொண்டு வர மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அப்படி பண்ணும்போது நம்ம ரேண்டமா தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுருக்க முடியாது. Kevin, loss of motion, yes, will do. Loss of motion, the entire 11th and 12th standard order total syllabus will be done. So, நீங்க worry பண்ணிட்டு இருக்காதீங்க. We'll start from the first chapter. As you can see, நம்ம இப்போ 11th and 12th first chapter தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இது முடிச்சதுக்கு அப்புறம் we'll do all the chapters. 11th and 12thல இருக்கிற எல்லா சாப்டரையும் we'll try to do. One shot time இருந்ததுனா we'll go in detail. டீடைல்டாவே கூட பார்த்துடலாம் டைம் இருந்ததுனா. டைம் இல்லனா we'll stick to one shot. Okay. So rounding off. இதோட ரூல்ஸ் என்னென்ன? First, இப்போ drop பண்ண வேண்டிய digit. If the digit to be dropped, if the digit to be dropped, case 1 is less than 5. இப்ப என்ன பண்ணணும்? previous digit disturb பண்ணாம விட்டுறணும். Right? If the digit to be dropped is less than 5, do not disturb. அவ்வளவுதான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 இருக்கு. இத நான் 3 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா 1 2 3 அவ்வளவுதான். ஏன்னா இங்க நம்பர் இஸ் 4. 3 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணா 1 2 3. If the digit to be dropped is more than 5, technically greater னு எழுதி இருக்கணும், but forgive me. என்ன பண்ணணும்? Add 1 to previous digit. For example, 3 4 5 6 இருக்கு. Right? So எனக்கு 6 drop பண்ணணும்னு வெச்சுப்போம். For previous digit I have to do 3 4 6. Right? So the digit to be dropped is 6. அப்ப previous digit 1 add பண்ணிக்கோங்க 3 4 6 done. இப்போ the digit to be dropped is exactly 5 னு வெச்சுப்போம். Less than 5 போட்டாச்சு, more than 5 போட்டாச்சு. What if it is exactly 5? இப்போ you have two sub cases. Previous digit அது odd இருந்ததுன்னா add 1 and make it even. Right? If the previous digit is even இருந்ததுன்னா do not disturb. இப்போ example for this 1 2 3 4 அப்படின்னு வெச்சுப்போம். Now 1 2 3 1 2 3 5 வெச்சுப்போம். நான் drop பண்ண வேண்டிய digit is 5. முன்ன இருக்கிற digit is 3 odd. Odd நான் என்ன பண்ணணும்? Add 1 and make it even. 1 2 4. இப்போ நான் முன்னாடி இருக்கிற டிஜிட்டே எனக்கு ஈவன் வெச்சுப்போம்.
1 2 4 5 அப்படின்னா answer is just 1 2 4. previous digit odd இருக்கும் பட்சத்தில் add 1 to it. அதே previous digit even இருந்ததுன்னா do not disturb. so நம்மளோட வேலை என்ன, அதை even பண்ணி விட்டுறது. right, வைக்காம we are just trying to make it even. அதை even பண்ணி அப்படியே விட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. right, so this is rounding off. இதே மூணே rules தாண்டி, இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. that's it, rounding off is done. right, so first part almost over. so dimensions, significant figures, rounding off முடிஞ்சிருச்சு. next part errors. so errors, types of errors, error propagation, அது மூணு. அதை பார்த்துட்டு gravity பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு. errors. பசங்களா, just give me 1 minute. தொண்டை காஞ்சி போச்சுடே, தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். just give me 1 minute. you can take a break of 1 or 2 minutes. okay, வீடியோ ஓவரா? அதுக்குள்ளையா? இல்லடே, இன்னும் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் போகும். டோன்ட் வரி. ஸோ அப்போ எரர்ஸ். எரரோட மீனிங் என்ன? த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெஷர்ட் வேல்யூ அண்ட் ட்ரூ வேல்யூ. நான் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் போடுறேன்பா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரிஜினலான வேல்யூக்கும் இருக்கிற கேப், தட் இஸ் எரர். இப்ப சம்டைம்ஸ் எனக்கு ஒரிஜினலா இருக்கிற வேல்யூவே என்னன்றது தெரியலப்போ, நான் மெஷர் பண்ணது மட்டும் தான் என் கையில இருக்கு, ஒரிஜினலான வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்ப எங்கிட்ட இருந்து நான் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப்பை கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு தீர்ப்பு இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், ஒரு தடவையோட மெஷர் பண்றதுக்கு பதில் திருப்பி 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 மெஷர் பண்றேன். ஒரே ஒரு தடவை மெஷர் பண்ணிட்டு அதை கரெக்டனா எப்படி திருப்பி 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 மெஷர் பண்ணோம். நீங்க பண்ற தப்பே அதுதாண்டே. ஒரு தடவை படிச்சுட்டு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறது. ஸோ திருப்பி 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 படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது ரிவைஸ் பண்ணியிருக்கணும். 6 நாள் படிச்சதை 7வது நாள் ரிவைஸ் பண்ணணும், இல்லைன்னா அது மறந்துடும். 3 வாரம் படிச்சதை 4வது வாரம் ரிவைஸ் பண்ணணும்,
இல்லைன்னா அது மறந்துடும். 3 மாசம் படிச்சதை 4வது மாசம் ரிவைஸ் பண்ணணும், இல்லைன்னா அது மறந்துடும். 11 மாசம் படிச்சதை 12வது மாசம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி 5 வாட்டி ரிவைஸ் பண்ணாதான் அது கரெக்டா எரர் ஃப்ரீயா மைண்ட்ல போய் உட்காந்துருக்கும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஒரு மெஷர்மெண்ட்னா அதை மல்டிபிள் டைம்ஸ் மெஷர் பண்ணி ஆவரேஜ் எடுத்து எரர் கண்டுபிடிச்சாதான் அது ப்ராப்பர் மெஷர்மெண்ட். ஓகே பாருங்க. ஸோ எரர்ஸ் சிம்பிள். இதோட பேசிக் மீனிங் என்ன? த டிஃபரன்ஸ் பிட்வீன் measured value and true value, right? So measured value and true value. இப்போ எனக்கு let's say ஒரு length measure பண்ணணும்னு வெச்சுப்போம். ஒரு இந்த பென்னோட length measure பண்ணணும். இதோட actual length என்னன்னு எனக்கு தெரியாது. சோ நான் என்ன பண்ணலாம்? மினிமம் ஒரு 5 measurements நான் எடுத்துக்கிறேன். 5 different measurements எடுத்துக்கிறேன். L1, L2, L3, L4, L5. அஞ்சுமே எனக்கு வேற வேற வேல்யூ வருது. இப்போ இதுல எரர் கண்டுபிடிக்கணும்பா. இப்போ அந்த எரர் எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ், L ஆவரேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். L1 plus L2 plus L3 plus L4 plus L5 divided by இங்க 5 வேல்யூஸ் வச்சிருக்கேன். This is step 1 measurement, இது step 2 average. இதத்தான் இந்த ஆவரேஜ் வேல்யூ தான் நான் என்னோட அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு எடுத்துப்பேன். இந்த நம்பர் அதிகமாக அதிகமாக நமக்கு எரர் குறையும். நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அதிகமாச்சுன்னா எரர் கம்மியாயிட்டே போகும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நான் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு வேல்யூக்கும் என்னோட ஆவரேஜ் வேல்யூக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ், தட் இஸ் டெல்டா L1. இப்போ மாடுலஸ் ஆஃப் L1 மைனஸ் L ஆவரேஜ். அதே மாதிரி டெல்டா L2 ஈக்குவல்ஸ் மாடுலஸ் ஆஃப் L2 மைனஸ் L ஆவரேஜ். இதே மாதிரி நான் டில் டெல்டா 5 அது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். L5 மைனஸ் L ஆவரேஜ். ஸோ இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தனித்தனியா இதை கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணுவேன்? 4 delta L average. So del L1 plus del L2 plus del L3 plus del L4 plus del L5 divided by 5. இதுதான் என்னோட absolute error value அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணிப்பேன். ஸோ இங்க நான் 5 மெஷர்மெண்ட்ஸ் போட்டு 5த்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு I've got one value. அதுதான் என்னோட absolute value அப்படின்னு எடுத்துப்பேன். அதே மாதிரி நான் மெஷர் பண்ண ஒரு வேல்யூல இருந்தோம் அந்த அப்சல்யூட் வேல்யூ எவ்வளவு டிஃபர் ஆயிருக்கு இங்க கண்டுபிடிச்சோமா? ஒரு மெஷர்மெண்ட்லயும் இருக்கிற எரர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த எரர்ஸ்க்கு ஆவரேஜ் எடுத்தா திஸ் இஸ், இப்ப என்னோட ஃபைனல் மெஷர்மெண்ட் நான் எப்படி எழுதலாம்? L ஆவரேஜ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா L ஆவரேஜ், ரைட்? சோ இதுதான் என்னோட ஃபைனல் மெஷர்மெண்ட். நான் என்னோட வேல்யூ ஆவரேஜ் வருது, பிளஸ் மைனஸ் டெல்டா, அதாவது இவ்வளவு கூட குறைச்சா வரலாம். பிளஸ் மைனஸ் எதை ரெப்ரசென்ட் பண்றது? இவ்வளவு கூட குறைச்சா வரலாம், ரைட்? சோ திஸ் இஸ் அப்சல்யூட் எரர். இதுதான் நம்ம ப்ராப்பரா ஒரு எரரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான மெத்தடாலஜி, ரைட்? அப்சல்யூட் எரர். பட் சம்டைம்ஸ் அப்சல்யூட் எரரை தாண்டி நமக்கு ரிலேட்டிவ் எரர், பெர்சன்டேஜ் எரர்ல சொல்லும்போது இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். திஸ் இஸ் அப்சல்யூட். ரிலேட்டிவ்ல எப்படி சொல்லலாம் இது? ரிலேட்டிவ் என்றால் அந்த எரரோட வேல்யூ டிவைடட் பை த ஒரிஜினல் வேல்யூ, ரைட்? நான் ஃபிராக்ஷன் கம்பேரிசன், இப்போ ஒரு லென்த் 1 மீட்டர் இருக்குன்னா அதுல எரர் எனக்கு 1 சென்டிமீட்டர் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் பை 100 சென்டிமீட்டர்ஸ். So 1 by 100 is the fraction. அந்த எரரோட fraction 1 by 100, right? இப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நான் எரர் அப்படின்னு சொன்னேன்னா அது நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்னோண்ட ஆப்ஜெக்ட் அதை ஒன்று எடுத்துப்போமே. லெட்ஸ் சே ஒரு எரேசர் எடுத்துப்போம். உங்க பவுச்ல இருக்கிற ஒரு எரேசர் எடுத்துப்போம். அந்த எரேசரை மெஷர் பண்றப்போ எனக்கு 1 மீட்டர் எரர் வருது, 1 சென்டிமீட்டர் எரர் வருது அப்படின்னா தட் இஸ் ரிடிகுலஸ். அந்த எரேசரே தம்மா துண்டு தான் இருக்கும்.
அதுல 1 மீட்டர் எரர் அப்படிங்கிறது ரிடிகுலஸ். இதே நான் ஒரு கிலோமீட்டர் லென்த் மெஷர் பண்றேன், அதுல 1 சென்டிமீட்டர்னா டோட்டலி அக்செப்டபிள். அந்த ரிலேட்டிவ் எரர்ங்கிறது இந்த இடத்துல தான் ஹெல்ப்ஃபுல் ஆகும் நமக்கு. ஒரிஜினல் குவான்டிட்டி எவ்வளவு பெருசா இருக்கு, அதுல எனக்கு எரர் எவ்வளவு வருது. ஸோ நான் அவ்வளோ பெரிய குவான்டிட்டி மெஷர் பண்ணும்போது 1 சென்டிமீட்டர் இஸ் அக்செப்டபிள். பட் ஒரு எரேசரை மெஷர் பண்ணும்போது 1 சென்டிமீட்டருங்கிறது நாட் அக்செப்டபிள். ஸோ அதுக்கு தான் இந்த ரிலேட்டிவ் எரர். இதையே இன்னும் கிளியரா ஆக்கிறதுக்கு வி கோ ஃபார் பர்சன்டேஜ் எரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெல்டா எல் இன்டூ 100. ஸோ பர்சன்ட்ல சொல்லிட்டோம்னா ஈஸியஸ்ட், இட் மேக்ஸ் த மோஸ்ட் சென்ஸ், ரைட்? ஸ்க்ரூ கேஜ் அண்ட் வெர்லியர் கேலிப்பர் கொஸ்டின்ஸ் தான் ட்ரை பண்ணுவோம். டே மணி பாரதி நம்ம ட்ரை பண்ணுவோம். How long will sections be extended? Maybe 12 தாண்டி போகலாம்னு நினைக்கிறேன். HC Verma book worth it? Yes, definitely. இப்போ if you can do one thing, நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா PYQ. If you are a JEE aspirant, PYQ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க, அதுதான் மேண்டேட்டரி. எனக்கு ஒன்னு தாண்டே புரிய மாட்டேங்குது. You are trying to write one exam. நீ ஒரு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிற, இத்தனை வருஷமா அந்த எக்ஸாம்ல என்ன மாதிரி எல்லாம் நாங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒருத்தவங்க பப்ளிக்கா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அப்ப அதை விட்டுட்டு மத்த கொஸ்டினுக்கு ஏன் தேடி அப்படின்றதுதான் என் கேள்வி. இத்தனை வருஷமா அந்த PYQs சால்வ் பண்றதை விட்டுட்டு why do you even want other sources? First, beat any exam PYQ. அது எதுக்குன்னா கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அப்படின்றதுக்காக உங்களை நான் படிக்க சொல்றதே கிடையாது. ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகவே ஆகாது அப்படின்ற மைண்ட் செட் ரெப்படேஷனுக்காக கிடையாது. பட் ஒரு எக்ஸ்போஷர், இந்த எக்ஸாம்ல இந்த மாடல் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வரும், இந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருக்கும், இந்த லெவல் ஆஃப் டெப்த் இருக்கும், இந்த டைம்குள்ளார முடிக்கணும். அப்ப பர் கொஸ்டினுக்கு ஆவரேஜா எவ்வளவு டைம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போஷருக்காக தான் PYQ சால்வ் பண்ண சொல்றது. அந்த நாலேஜ் அக்யூமுலேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வர்ற எக்ஸாம்ல சுத்தமா இதுக்கும், அதாவது PYQக்கும் அந்த எக்ஸாம்லயும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா you will be able to tackle it somehow. சமாளிக்க முடியும், ரைட்? அதை முடிச்ச பிறகு எந்த புக்கா வேணாலும் போங்க. யூ கேன் கோ டு HC Verma, Irodo, Pathfinder, எது வேணாலும் நீங்க போங்க. பட் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 years. மெயின்ஸுக்கு, அட்வான்ஸுக்கு யூ கோ பியாண்ட் தட், லைக் ஒரு 10-15 வருஷம் போங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அதை முடிச்சுட்டு வேற எந்த புக்கா வேணா போகலாம். லெட்ஸ் கண்டினியூ. சரியா? ஸோ அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர், ரைட்? ஸோ நம்ம 3 எரரை 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல நம்மளால சொல்ல முடியும். மோட்டிவேஷன் மோட், குட். சரி, இப்ப அடுத்தது அந்த எரர் எப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம், ரைட்? ஸோ அந்த எரர் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் தான் எப்படி ப்ரொபகேட் ஆகுது அப்படி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது நான் என்னென்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணும்போது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எப்படி பண்ணணும் அதை பார்த்துடலாம் பாருங்க. ஸோ அடிஷனுக்கு நம்மளோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், நம்மளோட ரூல் என்னன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் டெசிமல் பிளேசஸ், ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு 3-4 நம்பரை கொடுத்து ஆட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுப்போமே. இப்ப நான் ஆட் பண்ணிட்டு ஃபைனல் ரிசல்ட் சொல்லும் போது அதுல எத்தனை டெசிமல் பிளேசஸ் வச்சு சொல்லணும்? சிம்பிள். கொடுத்திருக்கிற क्वेश्चनல இருக்கிற நம்பர்ஸ்ல எந்த நம்பருக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோட ஃபைனல் ஆன்சர் இருக்கணும், ரைட்? ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ரூல் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுவோமா நம்ம? ரேண்டமா நம்பர் எடுத்துக்கலாம். 1.123 33.56 4.1. இது மூணுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணா you will get 3 8 5 6 7 decimal 4 5 6 7 8 3 8.
ரைட். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வருது. ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்கடே. இங்கே நமக்கு நம்பர் முக்கியம் இல்லை, எப்படி எழுதுறோங்கிறது தான் முக்கியம். இப்போ இங்கே இந்த 3 நம்பர்ஸில் இங்கே 3 டெசிமல் பிளேஸ் இருக்கு, இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்கு, கீழே கடைசியாக 1 இருக்கு. ஸோ நான் மினிமம் டெசிமல் பிளேஸ் இதுக்கு தான் இருக்கு. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சரில் ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்கணும். ஸோ அப்போ 38 பாயிண்ட் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ த டிஜிட் டு பி ட்ராப்ட் இஸ் 8, which is more than 5. அப்போ previous digitல add 1 to it. So this would be our final answer. So additionக்கு இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல். Addition as well as subtraction, least number of decimal digits. Final answerல அத்தனை தான் இருக்கணும். பட் இதுவே multiplication and division போனோம்னா this is for addition and subtraction, least number of decimal places. Now for multiplication and division, right? So multiplication and division la least number of significant figures. எனக்கு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்லி சொல்றாங்க. அந்த ரெண்டு நம்பர்ஸ்ல யாருக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கோ ஃபைனல் ஆன்சர்ல அத்தனை நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் 0.0012 into 1111 அப்படி எடுத்துப்போம். 0.0012 into 1111. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்பர் கொஞ்சம் கொடுறதுக்கு எடுத்துட்டனோ, சரிடே சிம்பிளாக எடுத்துக்கலாம். 0.12, ரைட். ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா? ஓகே, வாட் எவர். இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வருமா? ஃபைனல் ஆன்சரில் ரெண்டு சிக்னிஃபிகன்ட் டிஜிட் தான் இருக்கணும். இங்க இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ்ல 0.12 அதுதான் லீஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ், which is only 2. அப்ப ஃபைனல் ஆன்சர்ல அதே நம்பர் ஆஃப் ரெண்டு சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஆப்ரேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர். இப்ப அடுத்தது இங்க நம்ம நம்பர்ஸை மட்டும் தான் பாக்குறோம்ல, அந்த நம்பர்ஸ்ல எரர் வச்சு கொடுத்தா எப்படி டீல் பண்றது? ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு நம்பர்ஸ்லயும் எனக்கு எரரோட சேர்த்து கொடுத்துட்டு ஆட் பண்ண சப்ராக்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ how do we execute it? ஸோ அப்போ எரர் propagation. ஸோ எரர் propagation எப்படி சால்வ் பண்ணலாம்? a plus or minus delta a ஒரு நம்பர் இருக்கு, b plus or minus delta b. ஸோ எரரோட இப்போ எனக்கு என்ன வேணும்? c is equal to a plus b சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க this is the formula. எனக்கு ஏல எரர் இருக்கு, பில எரர் இருக்கு, அப்ப சிலையும் எரர் இருக்கணும்ல. ஃபைனல் ஆன்சர் எனக்கு எப்படி இருக்கும்? c plus or minus delta c, right? So this would be my final answer. Definitely எனக்கு c ல எரர் இருக்கும். இப்ப டைரக்டா இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு c வந்துருச்சு. டெல்டா c க்கு நான் என்ன பண்றது? சிம்பிள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். டெல்டா c is del a plus del b. Right? So add பண்ணும்போது நான் absolute errors add பண்ணணும். What about subtraction? Same story. c is equal to a minus b. Subtraction. இப்போ delta c என்ன வரும்? Please be careful. Del a plus del b. So எனக்கு subtraction வந்தாலும் error நான் add தான் பண்ணணும். Error just because you are subtracting the two numbers, error குறையும்னு அர்த்தம் கிடையாது. Error will only increase. ரெண்டு நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்றதுனால அதுக்குள்ள இருக்கிற எரர் குறையாது. Error will only increase. Even if it is addition, even if it is subtraction, error will only increase. Right? So del error will always be absolute error add தான் பண்ணணும். For addition and subtraction, absolute error add தான் பண்ணணும். Always remember it. Okay? So இதை generalize பண்ணி எழுதிடலாமா? c is equal to a plus b அப்படின்னு வச்சுக்கலாம். or
எனக்கு c வந்து a plus or minus b இருக்கலாம். But delta c is always delta a plus delta b. Right? So இதை மறந்துடக்கூடாது. This is for addition and subtraction. இப்போ multiplication and divisionல என்ன பண்ணணும்? அதாவது இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? Absolute error add பண்ணியிருக்கோம். Error is added. Right? So for both addition and subtraction, absolute error add பண்ணியிருக்கோம். Right? இப்போ அடுத்தது multiplication and division. Multiplication and division. அதே எடுத்துப்போம். a plus or minus delta a, b plus or minus delta b. இப்போ எனக்கு a, b, c equals a into b கொடுத்திருக்காங்க. ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு c கிடைச்சிருச்சு. பட் ஃபைனல் ஆன்சர் c plus or minus delta c ல எழுதணும். So how do I get delta c? Delta c by c equals delta a by a plus delta b by b. Right? Relative error add பண்ணனும். So multiplication and division க்கு relative error add பண்ணனும். Addition and subtraction க்கு absolute error. Multiplication and division க்கு relative error. Division same story. என்னது? c equals a by b. But delta c by c is delta a by a plus delta b by b. இதை கண்டுபிடிச்சிட்டு எப்படி தரமா சால்வ் பண்ணணும்? இங்க c கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி ரைட் சைடு எடுத்துட்டு போனா you will get delta c. அதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதணும். Right? So always substitute that delta c by adding the relative errors. இங்க ஒரு சில நேரத்துல relative errorக்கு பதிலா percentage error கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு in terms of percentage error. இங்க ஏல எனக்கு இத்தனை % எரர் இருக்கு, பில எத்தனை % எரர் இருக்கு, அப்ப நான் இந்த மல்டிப்ளிகேஷன் அடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் சில எத்தனை % எரர் இருக்கும். So this formula, blindly this formula. இப்போ what if you have power? மல்டிப்ளிகேஷனுக்கு பதில் நமக்கு பவர் இருந்தா என்ன ஆகும்? Right? So power அப்படின்னா என்ன? c equals a square அப்படி இருக்குன்னு வச்சுப்போம் into b square அப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு எரர் எப்படி வரும்? சிம்பிள். a into a, அதாவது a into a into b into b, கரெக்டா? சோ அப்ப delta c by c என்ன எழுதலாம்? delta a by a plus delta a by a plus del b by b plus delta b by b, which is 2 times delta a by a plus 2 times delta b by b. The power would become the coefficient. எனக்கு அந்த power coefficient மாறிடும் for error. Right, so 2 into delta a by a plus 2 into delta b by b. That's it. So power என்ன இருக்கோ அதை தூக்கி coefficient போட்டா we'll get the solution. ஒரே ஒரு question போடுமாட. I really wanted to do this question. இந்த கொஸ்டின் பாருங்களே. இப்போ நமக்கு a is equal to b c d e. This is a good question. பாருங்க, a is equal to b c by d e, b to the power alpha beta gamma delta கொடுத்திருக்காங்க. Right? So this is the expression. a ங்கிறது b c d e, b power alpha, c power beta, d power gamma and e power delta. இப்போ இதுல இந்த ஒரு குவான்டிட்டிஸ்லயே எனக்கு எரர் இருக்குன்னு வச்சுப்போம். சோ a b c d ல இருக்கிற எரர் என்ன வரும்? if the measurements of b c d e are 1% errors. இப்போ இந்த b c d e இருக்குல்ல, b ல இருக்கிற எரர், ரைட்? சோ errors எதுல எனக்கு b ல இருக்கிற எரர் எத்தனை %னா, let's say x%. எப்படி வச்சுக்கலாம்? errors in b is x%.
C is Y%, D is Z%, E is XYZ P% அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. Right, so இங்க error in these, okay, XYZ தேவையில்லாம நான் கன்ஃபியூஸ் பண்றேன். We'll give numbers. இங்க we'll have like 3%, 4%, 2%, 5%. So A, B, C, D அந்த quantitiesல B ல எனக்கு 3% error இருக்கு, C ல 4% error, D ல 2% error, E ல 5% error இருக்கு. இப்போ எனக்கு what will be the error in A? Error A ல எவ்வளோ error இருக்கும்? That's the question. So எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம? Error in A is equal to B ஓட பவர் என்ன பாருங்க, alpha into 3% plus beta into 4% plus gamma into 2% plus delta into 5%. நமக்கு இந்த பவரோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா சப்ஸ்டிடியூட் பண்ணா you will get the solution. ஸோ இதை எக்கச்சக்க தடவை மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்களே, நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பவரை தூக்கி கோஎஃபிஷியண்டா போட்டு ஒரு வேரியபிள்லையும் இருக்கிற எரர், பெர்சன்டேஜ் எரர், அந்த நம்பரை தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபைனல் எரர் வேல்யூ இதுதான் அப்படின்னு நம்ம தூக்கி எடுத்து போட்டுடலாம். ஓகே, ஸோ எரர்ஸ் முடிஞ்சிருச்சா? எஸ் தேவசன்ல, தட்ஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சிருச்சு. யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ், எரர்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஓவர். டைம் ஆல்மோஸ்ட் 11:33. ஓகே, ஸோ குவிக். அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம கிராவிடேஷன் மட்டும் முடிச்சுட்டு செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் கிராவிடேஷன். இப்போ கிராவிடேஷன்ல ஆல்மோஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரியே தான் வரும். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சுட்டு கிராவிடேஷன் வந்திருக்கணும். இட் இஸ் மை மிஸ்டேக், பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் சேமா தான் இருக்கும். இன்னைக்கு கிராவிட்டி பார்த்துட்டோம்னா நாளைக்கு உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் would be like really really easy. So gravitation. Gravitation. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கெப்லர்ஸ் லா ஆஃப் 3 கெப்லர்ஸ் லா இருக்குல்ல, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிராவிட்டி. அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டிக்கு போகலாம். So what is Kepler's law? First law. So first law of Kepler. First law got a pair and orbits. Law of orbits. அதாவது எல்லா பிளானட்டும் ஸ்டார எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. With the star at one of the two foci. எலிப்ஸுக்கு 2 ஃபோக்கை இருக்கும். அந்த பிளானட் அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டார் will be at any one of the foci. So இதுதான் எலிப்டிக்கல் ஆர்பிட் வச்சுப்போம். This is one foci, another foci. So ஸ்டார் இங்க இருக்கும்போது பிளானட் இந்த பிளேஸ்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. பட் இங்க அந்த எலிப்ஸோட எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு நீங்க மேக்ஸ்ல ஒன்று படிச்சிருப்பீங்க. தட் இஸ் லைக் ரியலி 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 ஸ்மால். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் இது சர்க்குலரா இருக்கு அப்படின்னு நம்மளால அசியூம் பண்ணிக்க முடியும். We can comfortably assume it to be circular in shape. ரொம்ப பெரிய சேஞ்ச் எதுவும் இருக்காது. பட் நம்ம ப்ரிசைஸா பார்க்க போனா இட் இஸ் an ellipse, ரைட்? அந்த எலிப்ஸ்ல நமக்கு 2-3 பாயிண்ட்ஸ் இருக்கு, 2 ஃபோக்கை. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இன்னொன்னு இந்த பக்கத்துல இருக்கிற பாயிண்ட், தூரத்துல இருக்கிற பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோக்கைல ஸ்டார் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப பிளானட் வந்து closest possible position எது, farthest possible position எது. So in the closest possible position இருக்கு இல்லையா, this is called perigee or perihelion. Spelling மறந்துட்டேன், just give me one sec. P-E-R-I-H-E-L-I-O-N. P-E-R-I-H-E-L-I-O-N. This is perihelion. இது aphelion. A-P H-E-L-I-O-N. Okay. Pardon me for the spelling mistakes. Aphelion. அதாவது அப்பால இருக்கிற தூர இருக்கிற பாயிண்ட் அபீலியான் சொல்லுவோம், பக்கத்துல இருக்கிற பாயிண்ட் பெரிலியான் அப்படின்னும். ஸோ பெரிலியான் அண்ட் அபீலியான், ரைட்? க்ளோசஸ்ட் அண்ட் ஃபார்தஸ்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கெப்லர்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்து லா ஆஃப் ஆர்பிட்ஸ், அந்த ஆர்பிட்ஸோட ஷேப் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் கொடுக்கறது மட்டும்தான். எலிப்டிக்கல் ஷேப்,
எலிப்ஸுக்கு ரெண்டு ஃபோக்கை இருக்கணும். ஏதாவது ஒரு ஃபோக்கையில் வில் ஹாவ் த பிளானட். இப்போ ரெண்டாவது லா பாருங்க, கெப்லர்ஸ் செகண்ட் லா. So this is law of areas. So law of area. அந்த பிளானட்ல இருந்து நான் அந்த ஸ்டாருக்கு ஒரு லைன் போடுறேன்னு வச்சுப்போம். That line will sweep an area. அந்த பிளானட் நகர அந்த லைன் will sweep an area. அப்போ அந்த ஏரியா will be equal for equal intervals of time. Right? So நம்ம இங்க சர்க்குலர் ஆர்பிட்ன்ற மாதிரி எடுத்துப்போம். So ஒரு பிளானட் சர்க்குலர் ஆர்பிட்ல அப்ராக்சிமேட்டா டு சிம்பிளிஃபை த கான்செப்ட் நம்ம சர்க்குலர்னு எடுத்துப்போம். ஒரு பிளானட் ஒரு ஸ்டாரை சுற்றி வரட்டு இருக்கும்போது அந்த ரேடியல் வெக்டார் வில் கவர் அன் ஏரியா. இல்லை அது கொஞ்சம் ஏரியா கவர் பண்ணிட்டே வரும்ல கிவன் அமௌண்ட் ஆஃப் டைம்ல. ஸோ அப்போ நான் ஒரு ஃபிக்ஸட் டைம் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஃபிக்ஸட் டைம்ல த ஏரியா கவர்டு வில் பி ஈக்குவல் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஸோ நான் ஒரு மாசம் பார்த்தேன்னா ஒரு மாசத்துக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கிற லைன் ஸ்வீப் பண்ண ஏரியா வில் பி ஈக்குவல். திஸ் இஸ் செகண்ட் லா, லா ஆஃப் ஏரியாஸ். இப்போ எக்ஸாம்பிள் இதை டயக்ராமேட்டிக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இது எலிப்டிக்கல் ஆர்பிட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிளானட் இனிஷியலாக இங்கே இருந்து இங்கே நகர்றான்னு வச்சுப்போம். திஸ் இஸ் த சன்ஸ் பொசிஷன். இப்போ திஸ் இஸ் ஏரியா 1 இல்லை, ஏரியா 1. இப்போ இங்கே அவன் இங்கேருந்து இப்படி நகர்றான் அப்படின்னு வச்சுப்போம். This is 2, area 2. இப்போ இதுக்கான டெல்டா டி அண்ட் இதுக்கான டெல்டா டி ஈக்குவலா இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு டைம் இன்டர்வலும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஏரியா 1 should be equal to ஏரியா 2. இதுதான் கெப்லர்ஸ் செகண்ட் லா, ஈக்குவல் ஏரியாஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். இதை ப்ராப்பரா நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா law of conservation of angular momentum. Earth and the planet, any planet, Earth கிடையாது, planet and star system இருக்குல்ல, அந்த combined systemக்கு angular momentum is conserved அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்? ஸோ இங்க ஏரியா என்னடே வரும்? half into base into height வருமா? ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ் என்ன வரும் எனக்கு? v into dt, ரைட்? ஸோ இந்த பேஸ் நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், ரைட்? ஸோ அதில் v இன்டூ டெல்டா டி போட்டோம்னா ஐ வில் கெட் திஸ் டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ v இன்டூ டெல்டா டி. ஆர் இதை இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா நான் திஸ் இஸ் ரேடியஸ், இது தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம், டி தீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே ஹாஃப் இன்டூ பேஸ் என்ன வரும்? ஆர் டி தீட்டா இன்டூ ஆர் அப்படி எடுத்துக்கலாமா? ஆர் டி தீட்டா இன்டூ ஆர். ஸோ 1/2 ஆர் ஸ்கொயர் டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்க போட்டோம்னா சேம் ஓவரால். சரி, இப்போ அந்த டெரிவேஷனுக்குள்ளார போக வேண்டாம். பட் த பாயிண்ட் இஸ் ஏரியா வில் பி ஈக்குவல். நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் வில் பி வேலிட். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் என்ன? மாஸ் இன்டூ வெலாசிட்டி இன்டூ ஆர், mvr படிச்சிருப்போம்ல, தட் வேல்யூ mvr இல்லைனா you can use I-ω, ஆங்குலர் மொமெண்டம், that will be constant. இங்க இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். நமக்கு டிரைவ் பண்ணி முடிச்சோம்னா இப்போ டைம் ரொம்ப ஆயிட்டனால we are not going into the derivation, just கான்செப்ட் மட்டும் பார்த்துடலாம் பாருங்க. ஏரியா will be equal or இதை வேற என்ன மாதிரி சொல்லலாம்னா conservation of angular momentum. Right, so ரெண்டு பொசிஷன்லயும் conservation of angular momentum. Screw gauge, Mani Bharati, try பண்ணோம் டே. Screw gauge and vernier caliper will see. நம்ம அந்த கிராவிட்டியை முடிச்சிட்டு depending on the time போடலாம். Right. அடுத்தது third law, Kepler's third law. இது என்னது? law of periods. Right, அதாவது time period. இது very simple. Square of time period is proportional to cube of the radius. இதுக்கான ஃபார்முலா என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஒரு பிளானட் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்குன்னா, ஸ்டாரை சுத்தி வந்துட்டு இருக்குன்னா, அதோட டைம் பீரியட் ஸ்கொயர் இஸ் proportional to cube of the radius. அவன்
ஒரு full சுத்தி வர்றான், that is time period. அந்த full சுத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? time period. அதோட square is proportional to அவனோட distance from the star, அந்த value ஓட cube. So square of the time period is proportional to cube of the radius. இது Kepler's third law. Pretty basic. Right, so இதையும் போன இங்கே நம்ம எங்கேயாவது பண்ணலாமா? சரி, இப்போ finally the OG formula, Newton's law of gravity. Right, so உலகத்துக்கே தெரிஞ்ச formula, Newton's law of gravity என்ன? The gravitational force is G m1 m2 by r square. First, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், this is applicable only for 2 point masses separated by a distance r. இதை நம்ம extended bodyக்கெல்லாம் அப்படியே புசுக்குன்னு தூக்கி யூஸ் பண்ண முடியாது. This is applicable only for point masses. 2 point masses separated by a distance r, அதுக்கு this is applicable. பட் இதுவே extended bodyயா இருந்தா நம்ம integration method யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். Right? So value of G என்ன வரும்? I think you must know the value of G. 6.6 into 10 to the power minus 11 Newton meter square per kilogram square. Right? So this is G oda value ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் gravitational force is like much weaker. இப்போ அடுத்து இல்ல இன்னொரு important point, vector formatல சொல்றதா இருந்தா gravitational force நம்ம எப்படி சொல்லணும்? So proper vector format. இந்த force எந்த directionல இருக்கு பாருங்க. எனக்கு m1 ஓட gravitational force on this body will be towards left. அதாவது r vector towards rightல இருக்கு. நான் m1 ல இருந்து towards m2 போனோம்னா r vector is towards right and f vector is always opposite. So gravitational force vector formatல நம்ம reference body ல இருந்து பார்க்கும்போது r directionக்கு opposite directionல தான் இருக்கும். So இங்க f vector equals minus g m1 m2 by r square into r cap. r vector எந்த directionல இருக்கு அதுக்கு opposite directionல தான் என்னோட gravitational force இருக்கு. So attractive forceக்கு யூசுவலா நம்ம நெகட்டிவ் போட்டுப்போம். Gravity always attractive இருக்கிறதுனால it always goes with the negative sign. Right? So இது basic gravitational force ஓட formula. And superposition principle அது எல்லாமே applicable. Next concept. Gravitational field. Now gravitational force, pretty basic formula done. அடுத்தது we'll go for gravitational field. இப்போ gravitational field னா என்ன அர்த்தம்? Again, gravitation, Newton's law of gravity oda basic formula என்ன? Every mass will attract every other mass in the entire universe. Universe la இருக்கிற every mass will attract every other mass in the entire universe. This is first point. Right? ரெண்டாவது point தான் இந்த formula. இப்போ every other mass அப்படின்னும் போது how is that possible? Obviously gravitational field. Gravitational field ஓட mathematical formula என்ன? Force per unit mass. எனக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு, ஒரு பெரிய சோர்ஸ் இருக்கு, அதை சுத்தி ஃபீல்டு இருக்கு. இப்போ அந்த ஃபீல்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியணும்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்? அங்க ஒரு டெஸ்ட் மாஸ், ஒரு சின்னோண்டு ஸ்மால் குவான்டிட்டியில இருக்கிற ஒரு டெஸ்ட் மாஸ் தூக்கிட்டு வந்து அந்த ஃபீல்டுல வச்சா அவன் என்ன மாதிரியான ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான் அதை பொறுத்து தான் என்னோட கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு imagine this is a very big mass. இவங்கிட்ட இருந்து gravitational field is இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். Gravitational field will always be towards, இது just direction நான் சொல்லல, magnitude மட்டும். Gravitational field இப்படி இருக்கு. இப்போ இங்க நான் ஒரு சின்னோண்டு பாயிண்ட் மாஸை கொண்டு வந்து வைக்கிறேன் m. இப்போ இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? in this direction, கரெக்டா? இவனோட ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ gravitational field ஃபார்முலா என்ன? force experienced by this m0 per unit mass. So G mm by
r square into 1 by m. So gravitational field formula is gm by r square. So எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. And இது always vector formatல பார்த்தோம்னா it is always negative. It's a gravitational field always negative. In the directionல இருக்கிறதுனால it is going to be negative. Yes, Somnidhi, this is live, of course. So just give me 1 minute. ஒரே ஒரு minute day. I'll be back. Okay, yeah. So gravitational field ஓட formula கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஜெனரல் ஃபார்முலா. மேல இருக்கிறது ஜெனரல் ஃபார்முலா ஃபோர்ஸ் per யூனிட் மாஸ். இங்க கீழே இருக்கிறது இந்த மாஸ் இருக்கு இல்லையா, இவனோட டோட்டல் மாஸும் சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற அசம்ஷனை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, that is applicable only for point mass. அப்ப நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், இவனோட மொத்த மாசுமே இந்த சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்ற அசம்ஷனை போட்டுட்டு பாருங்க, சிம்பிள். எனக்கு ஒரு பெரிய பாடி இருக்கு, அவனோட டோட்டல் மாசுமே சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அங்க இருந்து எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ரைட்? ஸோ இவனோட வேல்யூ m, இதோட வேல்யூ r வச்சுப்போம். அங்க எனக்கு இன்னொரு மாஸ் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தட் இஸ் ஜஸ்ட் another random பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இவனோட கிராவிடேஷனல் ஃபீல்ட் எனக்கு என்னவா இருக்கும்? I is equal to gm by r squared. அவ்வளவுதான், ரைட்? ஸோ I is equal to gm by r squared. கிராவிடேஷனல் ஃபீல்டோட கான்செப்சுவல் ஃபார்முலா. நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருப்போம்ல, kq by r square, அதே ஃபார்முலா தான். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் மாஸ் கான்ஃபிகரேஷனுக்கு நம்மளால கிராவிடேஷனல் ஃபீல்டை டிரைவ் பண்ண முடியும். ஒரு ராடு, ஒரு டிஸ்க், ரிங்குக்கு எல்லா பாயிண்ட்ஸுக்கும் we can derive. இப்போ டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபார்முலா இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இங்கே நம்ம போட்டுப்போம் kq x/2 into r square plus x square the whole power 3/2. அதே மாதிரி இங்கே kqக்கு பதில் gm, right? So capital G into m x/2 into r square plus x square the whole power 3/2. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஓட அதே ஃபார்முலாவை நீங்க எங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரிமெம்பர், டைரக்ஷன் ஆப்போசிட். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம மோஸ்டா பாசிட்டிவ் சார்ஜை டீல் பண்ணுவோம். ஸோ ரிப்பல்ஷன் அவே,
Mass la always it is attraction, so negative. Direction amount miss பண்ணாம போட்டீங்கன்னா yeah, you'll get it done, right? And yes, ippode next important concept, gravitation chapter le one of the most important concepts ennadu, acceleration due to gravity. Acceleration due to gravity. எப்படி solve பண்ணலாம்? First, consider this as பூமி. This is earth. இப்போ earthோட surfaceல நமக்கு ஒரு body இருக்கு. Right? So this is me standing on the surface of earth. Center, பூமியோட center இப்படி வச்சுப்போமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற distance எவ்வளோ? R. Right? இப்போ இதை நான் simplify பண்றேன். எப்படி? பூமியோட மொத்த மாஸும் இந்த சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. மாஸ் ஆஃப் எர்த். என்னோட மாஸ் இங்க இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப இது ரெண்டு பாயிண்ட் மாசஸ், ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? பூமியோட மொத்தம் அது ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கலா இருக்கிறதுனால பூமியோட மொத்த மாஸும் அதோட சென்டர்ல கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் பூமியோட சர்ஃபேஸ்ல தேர் இஸ் another body of mass small m, right? So this is small m, இது capital M, small m. இப்போ இந்த ரெண்டு பாடிஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன? G m m by r ஸ்கொயர். அடுத்தது இது நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் லால இருந்து போட்ட ஃபார்முலா. இப்போ நமக்கு ட்ரெடிஷனல் நியூட்டன் செகண்ட் லா இருக்கு இல்லையா, F is equal to ma. இப்போ என் பாடி மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், ரைட்? ஸோ திஸ் இஸ் கிராவிடேஷனல் லா. இதே நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். பட் இங்க அந்த ஆக்சிலரேஷன் இஸ் டியூ டு அ ஸ்பெஷல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஆக்சிலரேஷனுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன் என்ன? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. So mass into acceleration due to gravity. இது ரெண்டும் equal தானே? If I equate them, gmm by r square equals m into g. Cancel பண்ணலாமா? So என்னோட g value என்ன வருது பாருங்களே, gm by r square. Right? So gm by r square. இதுல நான் acceleration due to gravity ல நான் calculate பண்ணதுக்கு g substitute பண்ணணும், mass of earth and radius of earth. So G is 6.6 into 10 power minus 11, radius of earth 6,400 kilometers, mass 6 into 10 to the power 24 kilograms. எல்லாத்தையும் substitute பண்ணி solve பண்ணும்போது approximately you will get the value of G to be 9.8 meters per second square. But இதை விட முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? G க்கு gm by r square ஆ? இங்க பாருங்க, gm by r square, the same formula, gm by r square. எனக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ஃபார்முலா தான் கிடைக்குது, ரைட்? ஆனால் அது ரெண்டுமே ஒன்னு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நியூமரிக்கலி தே ஆர் சேம். நியூமரிக்கலி கிராவிடேஷனல் ஃபீல்டும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் சேம் ஃபார்முலால வந்து நிக்குது. But conceptually they are two different concepts. Gravitational field அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. ரெண்டுமே வேற வேற ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், ரெண்டுத்துக்கும் எந்த வித லிங்க்குமே கிடையாது. பட் நியூமரிக்கலி தே டர்ன் அவுட் டு பி நியூமரிக்கலி ஐடென்டிக்கல், ரைட்? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Gravitational field is a physical property. Acceleration due to gravity, it's a kinematic quantity, you know, gravitational acceleration. சரியா? சோ இப்போ இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்ம கண்டுபிடிச்சது ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இப்போ சர்ஃபேஸ்ல இருந்து மேல போக 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 எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ்ல இருந்து கீழே வர 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 எப்படி இருக்கும்? அடுத்தது எர்த்தோட ரொட்டேஷன் அதை எப்படி பாதிக்கும்? எர்த்தோட ஷேப் அதை எப்படி சேஞ்ச் பண்ணும்? சோ இது எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்த்துடலாம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட், வேரியேஷன் ஆஃப் G due to height.
Variation of G due to height. Pressuring yourself is this late night. இது யாருல pressure அப்படின்னா when you really like something அது ப்ரெஷராலாம் ஃபீல் ஆகாது. யோசிச்சு பாருங்க, நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனை நோண்டிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இல்லை வீடியோ கேம் ஆடிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற பேரில் வில் பி லைக் வேஸ்டிங் டைம் இல்லையா? பண்ணியிருப்போம்ல, நானும் ஒரு காலத்தில் நிறைய பண்ணிட்டு இருந்திருப்பேன். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் நீட் சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம்ல. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபன், ரைட்? ஸோ நடு ராத்திரி யோசிச்சு பாருங்க, நோ டிஸ்டர்பன்ஸ், எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது. ஐ கேன் டீச் வாட் எவர் ஐ வாண்ட், எவ்வளோ நேரம் வேணாலும் டீச் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபன். ஐ கேன் ஹவ் லைக் இட். திஸ் இஸ் நாட் ப்ரெஷர் டே, ஐ எம் என்ஜாயிங் திஸ். இன்னும் எவ்வளோ நேரம் போகும்? எப்பவுமே இந்த கேள்விக்கு நான் யூனிவர்சலாக சொல்ற பதில் என்ன? எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அது வரைக்கும் போகும். ஆப்வியஸா இன்னைக்கு let me be frank, I'm a bit tired, but அந்த அளவுக்கு தூக்கம் வரலடே. I can go on. At least gravity முடிகிற வரைக்கும் போகும். Thermal and electrical conductivity is JEE_U_6I. அதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நீங்க thermal and electrical conductivity போட்டுடலாண்டே. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ரொம்ப ஈஸி. ஈவன் thermal conductivityயாவது கொஞ்சம் இதான், அந்த dQ/dt is KA dt/dx. அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you'll get thermal conductivity. இல்ல அதோட யூனிட் தெரிஞ்சிருந்தனா கூட போதும். டுமாரோ நாட் கோயிங் டு ஸ்கூல். ஆண்டன், தப்பு ராசா தப்பு. ஸ்கூலுக்கு எல்லாம் போகாம இருக்க கூடாது. எது நடக்குதோ இல்லையோ ஸ்கூலுக்கு போயே ஆகணும். You are a night owl. இல்ல மணி பாரதி, I am an early bird. அதுதான் புரியலையா? சரிடே. Thermal conductivity. So dQ/dt is equal to KA dt/dx. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்ல heat transferred in a given amount of time, KA hot junction temperature minus cold junction temperature by length. இந்த ஃபார்முலால நீங்க யூனிட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணலாம்டே. This is energy per time வருமா, which is like joules per watts. இங்கே ஏரியாவுக்கு எதுக்கும் மீட்டர் கேன்சல் ஆகிடும். வாட்ஸ் per மீட்டர் per கெல்வின், ரைட்? ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டிக்கு வாட்ஸ் எனக்கு என்ன வரும்? ஜூல்ஸ் per செகண்ட் per மீட்டர் per கெல்வின். ஜூல்ஸுக்கு ஒர்க் டன் வருமா? ஸோ கிலோகிராம் மீட்டர் per மீட்டர் ஸ்கொயர் mL² T⁻⁻2 by T மீட்டர். ஸோ லென்த், தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர், கெல்வின். ஸோ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. T⁻⁻3. ஸோ mL T⁻⁻3 into K⁻⁻1, ரைட்? எஸ் சரவேஸ், லைட்டா தூக்கம் வருது, பட் போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணிடுவாங்க? mL T⁻⁻3 K⁻⁻1, ரைட்? அக்கா இதே தாண்டே. ஸோ பேசிக் ஃபார்முலா கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம போட்டுட்டே இருக்கலாம். சரி, இப்போ வில் கோ டு தி நியூ பேஜ். வேரியேஷன் ஆஃப் கிராவிட்டி, I mean acceleration due to gravity with height. மணி 12 ஆச்சுடே. நைஸ். 0000. அது பார்க்கறதுக்கே மனசு சந்தோஷமாகுதுடே பசங்களா. ஸோ ஃபார்முலா இப்போ லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் பூமி சென்டர். இங்க இருந்து ஒரு சர்டன் ஹைட், திஸ் இஸ் ஹைட் அண்ட் திஸ் இஸ் ஆர். இப்போ இந்த பாடியை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? மாஸ் ஆஃப் எர்த் இஸ் m, மாஸ் ஆஃப் த பாடி இஸ் m. அது தேவையில்லை நமக்கு. ஸோ இங்கிருந்து r, அங்கிருந்து h. இந்த பாயிண்ட்ல எனக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்டே. ரொட்டேஷனல் மோஷன் நம்ம டெஸ்ட் சீரீஸ்ல அது வர்றப்ப நடத்துறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன். ரொட்டேஷனல் மோஷன் நடத்துறோம், டோன்ட் வரி, கிவ் சம் டைம். அப்போ இங்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன வரும்? gm/r plus h the whole squared, ரைட்? இப்போ இதுல இருந்து gm
by r square வெளியே எடுத்தோம்னா r வெளியே எடுத்தாச்சா so 1 plus h by r the whole square வருமா இப்போ இந்த gm by r square நான் என்ன எழுதலாம் g at the surface so surfaceல இருக்கிற g ன்னு எழுதிக்கலாமா g by 1 plus h by r the whole square ஃபர்ஸ்ட்லாம் இந்த ஃபார்முலா யுனிவர்சல் எந்த ஹைட்டுக்கு வேணும்னாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் பட் டினாமினேட்டர்ல 1 plus ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு அதே நான் டினாமினேட்டர்ல ஸ்கொயர் பண்ணி g இந்த வேல்யூவால டிவைட் பண்ணனும் so it is so irritating so என்ன பண்ணலாம் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன ஷார்ட்கட் எனக்கு க்ளோஸ் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இந்த ஃபார்முலாவோட வேரியேஷன் எப்படி இருக்கும் நான் h ரொம்ப பெருசா கொண்டு போகாம if I keep it very close to the surface of earth எப்படி பாருங்க g at a h hat is equal to g into 1 plus h by r the whole power minus 2 இருக்கு இப்போ if h is less than r இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா அதாவது ஹைட் வந்து r விட ரொம்ப 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 கம்மியா இருக்கும்போது இப்போ ரேடியஸ் ஆஃப் எர்த் என்ன வரும் நமக்கு 6400 கிலோமீட்டர்ஸ் இப்போ ஹைட் வந்து அதுல ஒரு 5% or let's say ஒரு 300 to 400 kilometers அந்த ரேஞ்சில் இருக்கும்போது you can apply binomial theorem நேத்திக்கு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல if you remember binomial theorem என்ன வரும் g at a height h is equal to g at surface into 1 minus 2h by r right so நான் அந்த minus 2 இங்கே கொண்டு வந்து I can put it as 1 minus 2h by r so very important formula variation of acceleration due to gravity with respect to height only for a very small amount of heights கொஞ்சோண்டு ஹைட்டுக்கு இதை சக்சஸ்ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சரி இப்போ நெக்ஸ்ட் அரே JEE I am not a human நான் மனுஷனே இல்லையா உங்க டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஏன்டே இப்படி கழுவி ஊத்திட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் ஜஸ்ட் கிட்டிங் டே டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி விளையாட்டுக்கு தான் சொன்னேன் I understood what you meant variation of G with depth right so depth la variation of G with depth இப்போ பாருங்க இப்போ பூமி எடுத்தாச்சு இப்போ சர்ஃபேஸ்ல இருந்து நான் ஒரு சர்டன் டெப்த் d அப்படி இருக்கேன்னு வச்சுப்போம் இப்போ எனக்கு இங்க ஒரு வியர்டான விஷயம் நடக்கும்டே என்ன நடக்கும்னா அந்த டெப்த்துக்கு நான் ஒரு கான்சென்ட்ரிக் ஸ்பியர் போட்டுக்கிறேன்னு வச்சுப்போம் இப்போ என் பாடியில இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிற இந்த ரீஜன் மட்டும்தான் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும் இந்த வெளியே இருக்கிற ஷெல்லுனால என் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியாது ரைட் ஸோ நான் ஒரு சர்டன் டெப்த்குள்ளார போகும்போது அந்த டெப்த்தை ரேடியஸா வச்சு நான் ஒரு ஸ்பியர் போட்டேன்னா எனக்கு இது ஒரு ஸ்பியர் கிடைச்சிரும் வெளியே இருக்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்ப என் தலைக்கு மேல இருக்கிற இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்னால என் மேல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியாது இப்போ நான் இந்த பார்ட்டோட கண்ட்ரிபியூஷன் என் பாடி மேல அதை மட்டும் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ரைட் ஸோ ஒன்லி திஸ் பார்ட் கேன் கண்ட்ரிபியூட் டு மை பாடி ஸோ இப்போ இவனோட மாஸ் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய தலைவலி இப்போ இந்த சிச்சுவேஷன் நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணேன்னா இவனோட மாஸ் அதாவது மாஸ் அப் டு த டெப்த் d அப்படின்னு வச்சுப்போம் இந்த d வரைக்கும் இருக்கிற டெப்த் அப்ப இந்த ரேடியஸ் என்ன வரும் எனக்கு r minus d வருமா so this radius is r minus d right இவனோட மாஸ் as usual இந்த இடத்துல அது தேவையில்லை we need that point அந்த பாயிண்ட் இங்க இருக்கு அந்த distance is r minus d okay இப்போ இந்த மாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது so gravity at a depth d is equal to g mass till the depth d by அந்த height என்ன வரும் பாருங்க நமக்கு அத r minus dங்கறத கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஸ்மால் r அப்படினு கூட எடுத்துக்கலாம் இல்லையா எனக்கு அந்த ரேடியஸை தேவையில்லாம இப்படி காம்ப்ளிகேட் பண்றதுக்கு I can take it as small r right so இந்த distance is small r அப்படினு நம்ம எடுத்துக்கலாம் so gmd by small r right
ஸோ இப்போ md மட்டும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ் until depth d இல்லைனா r whatever it is density into volume. Density என்ன? Total mass by 4/3 pi r cube into 4/3 pi small r cube. Cancel, which is m into r cube by capital R cube. தூக்கி substitute பண்ணுவோமே. So g at a depth d is equal to g. இதோட மாஸ் என்ன வரும்? m r cube by r cube. Denominatorல r இருக்கு. ting power 2 வந்துரும். So gm by r cube into r square. Sorry, r square வருமா? Square cancel ஆயிட்டா இங்க power 1 மீதி இருக்கும். Yeah. gm by r cube into r. இப்போ again நான் r க்கு பதிலு I can substitute r minus d. So gm by r cube into r minus d substitute பண்ணி multiply பண்ணனா what will I get? gm denominatorல எனக்கு cancel ஆயிடுச்சு. gm by r square, correct. gm by r square into r minus d by r. The gm by r square தான் gravity at the surface. 1 minus d by r. g at a depth d is equal to. அவ்வளவுதான். So at a certain depthல எனக்கு acceleration due to gravity என்ன? 1 minus d by r. So surface விட்டு நான் மேல போனாலும் gravity குறையுது, surfaceல இருந்து கீழே வந்தாலும் எனக்கு gravity குறையுது. Surfaceல தான் maximum gravity. ஞாபகம் வச்சுக்கோங்களே, this can be a question. Maximum gravity எங்க இருக்கும்? Surfaceல. Surface விட்டு மேல போனாலும் குறையுது, எனக்கு கீழே வந்தாலும் குறையுது. Right? இப்போ அடுத்தது. இதுக்கப்புறம் derivation வேணாம், too many derivations போட்டாச்சு. We'll just write down the final formula. அடுத்து என்ன ஆகும்? எனக்கு with respect to latitude. So இங்க இருந்து நான் ஒரு certain point thetaக்கு போறேன். இங்க என்னோட acceleration due to gravity எப்படி இருக்கும்? Variation of g with latitude. thetaங்கிறது latitude எடுத்துப்போம். அங்க your final g with respect to theta will be g minus r omega square cos square theta. So இங்க we'll take it as r cos theta. So இங்க centrifugal force, ஏன்னா we are part of the rotating frame of reference இல்லையா, அதனால இங்க pseudo force கணக்குல எடுத்துக்கணும். நம்ம rotate ஆகிற frame குள்ளர இருந்து measure பண்ண ட்ரை பண்றோம். So you'll have to consider pseudo force. அப்ப அந்த pseudo force என்ன வரும்? pseudo force ஓட acceleration மட்டும் எழுதுறேன். So pseudo force என்ன வரும் நமக்கு? small r, r omega square வரணும். And இங்க acceleration மட்டும் போடும்போது r cos theta into omega square வரும். இத நான் இந்த டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்றேன் அப்படின்னு வெச்சுப்போம். Because this is my g minus அந்த டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்ணா this entire thing into ஒரு cos theta வருமா? r cos theta into omega square into cos theta. So r cos square theta omega square. So r cos square theta omega square. This is variation of g with respect to latitude. இப்ப poles versus equator. ஏன் பூமியோட ஷேப் வந்து லைட்டா மேலேயும் கீழேயும் யாரோ தட்டி போட்டாப்புல இருக்கும். இதுதான் பூமியோட ஷேப், ஜியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். மேலேயும் கீழேயும் லைட்டா ஃபிளாட். So gravity in poles is greater than gravity in equator. Reason, radius of pole is lesser than radius of equator and acceleration due to gravity is inversely proportional to r square. Okay, அவ்வளவுதான்டே. So acceleration due to gravity oda variation, all the four variations are done. இப்ப அடுத்து குயிக்கா ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துட்டு செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். பொட்டென்ஷியல்
energy. So gravitational potential energy என்ன minus gm general formula minus gm1 m2 by r. Right? So ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல minus gm1 m2 by r gravitational potential energy conceptual formula. ரெண்டு பாயிண்ட் மாஸ். இப்போ நம்ம ஃபோர்ஸ் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பாயிண்ட் மாஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன gm1 m2 by r square. அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி minus gm1 m2 by r. பொட்டன்ஷியல் என்ன வரும் minus gm by r for a single point mass at a distance r minus gm by r. Right? இதுக்கு அடுத்தது satellite motion. So satellite motionக்கு ஒரே ஒரு primary concept தான், centripetal force is equal to gravitational force. அந்த ஒரு லாஜிக் மட்டும் புரிஞ்சிட்டுனா you should be able to solve everything. Right? Gravitation satellite motionக்கு satellites centripetal force is equal to gravitational force. இப்போ centripetal force என்ன, எனக்கு consider the system. இது ஒரு earth சுத்தி எனக்கு ஒரு satellite சுத்தி வந்துட்டு இருக்கு at a distance small r. அது எவ்வளவா இருக்கும் radius plus h தனித்தனியா. centripetal force na mv square by r is equal to g mass of earth into mass of the satellite by r square. Mass cancel ஆயிடும், this and this gets cancelled. இதுல இருந்து நம்மளால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கொண்டு வர முடியும். So அப்போ v square v is equal to root of gm by small r அப்படின்னு வருமா. இது orbital velocity ஓட formula. This is orbital velocity root of gm by r. Right? And sometimes நமக்கு அந்த radius வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்போது we call them as polar satellites. Polar satellitesக்கு எனக்கு radius is very small, almost equivalent to radius of earth. அந்த height வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால almost equivalent to earth's radius அப்படின்னு எடுத்துப்போம். So for polar satellites, r is equal to r plus h is approximately equal to r. ஏன்னா height is less than r அப்படிங்கிறதுனால தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா root of gm by r அப்படின்னு வரும், which is approximately 8 kilometers per second அப்படின்னு வந்து நிக்குது. So நமக்கு polar satellites ஓட orbital velocity will be 8 kilometers per second. It's approximately. ரைட்டா? சரி, இப்போ orbital speed னோட தான் ஞாபகம் வருது. escape speed. escape speed என்ன? escape velocity, escape speed. பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து நான் ஒரு பாடியை லான்ச் பண்ணணும். பண்ணின பிறகு அவன் திருப்பி பூமியோட கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கே வரக்கூடாது. ஸோ தட் அப்போ என்ன ஸ்பீடில் அவனை நான் லான்ச் பண்ணால் அவன் திருப்பி வராமல் இருப்பான். தட் இஸ் எஸ்கேப் ஸ்பீட். ஸோ சர்ஃபேஸ்ல இருந்து நான் ஒரு சர்டன் ஸ்பீடில் ஒருத்தனை லான்ச் பண்ணணும் அண்ட் ஹீ ஷுட் நெவர் கெட் பேக் இன் டு த கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆஃப் எர்த். அப்போ பூமியோட சர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் எனர்ஜியில இருக்கு. kinetic energy இல்லன்னு assume பண்ணிப்போம். Let's assume there is a body of mass m that is at rest on the surface of earth. Kinetic energy 0. அவனோட potential energy is negative. இப்போ நான் அவனுக்கு kinetic energy கொடுக்கணும் so that அவன் இன்ஃபினிட்டிக்கு போயிடுறான். ஏன்? கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்போ 0 ஆகும்? இன்ஃபினிட்டி போறப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டி போயிட்டு 0 ஆகும். அங்க அவனுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். பட் நான் எப்படி கொடுப்பேன்? அவனுக்கு மினிமமா நான் இங்க கொடுக்கணும்னா இன்ஃபினிட்டில அவன் கைனடிக் எனர்ஜி 0 அப்படின்னு நான் கணக்கில் வச்சுக்கிட்டு போட்டா போதும். ஸோ எனக்கு இனிஷியல் எனர்ஜி, அதாவது டோட்டல் ஃபைனல் எனர்ஜி 0ன்னு வரணும். அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இனிஷியல் பொட்டன்ஷியல் என்ன? மைனஸ் ஜி mass of earth into mass of the body by radius of earth plus நான் கொடுக்கிற velocity half m into ve square. அதாவது இங்க இது what is the meaning of this? பூமியோட சர்ஃபேஸ்ல ஒரு பாடி இருக்கு, அதோட மாஸ் m, பூமியோட மாஸ் கேபிட்டல் M அப்படின்னு வச்சுப்போம்.
and this is r. அவனுக்கு நான் கொடுக்கிற velocity VE. This should be equal to 0. அப்போ சால்வ் பண்ணா என்ன வரும்? VE is equal to root of GM by R. So values எல்லாம் substitute பண்ணா we'll get 11.2 kilometers per second. Right, so பூமியோட escape velocity will be 11.2 kilometers per second per second. நம்ம என்ன பண்ணாலும் அந்த அளவுக்கு வேகமா நம்மளால தூக்கி எறிய முடியாது இல்லையா? So we use satellites. So நம்ம satellite யூஸ் பண்ணி லான்ச் பண்றோம். Okay, that's radius. இப்போ potential energy முடிச்சாச்சா? satelliteோட total energy பார்த்துருவோம் பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. Energy of satellites என்ன வரும்? kinetic plus potential half mv square minus g mm by r. The small r எடுத்துப்போம், gmm by r. இப்போ this is orbital velocity இல்லையா? orbital velocity formula என்ன பார்த்தோம்? gm by r. அப்போ v ஸ்கொயருக்கு என்ன வரும்? half m gm by small r. So minus gmm by r. So final answer will be minus gmm by r. So this is total energy of a satellite. So satellite oda total energy negative la irukku illaya? Or satellite oda total energy is completely negative. அதனால தான் அவன் பவுண்ட் ஆயிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். டோட்டல் எனர்ஜி பாசிட்டிவா இருந்ததுன்னா he will escape. ஸோ நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு சேட்டலைட் கிராவிடேஷனல் ஃபீல்டில் சிக்கி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் நம்ம எஸ்கேப் பண்ணி விடணும்னா என்ன பண்ணணும்? அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு நம்ம பாசிட்டிவ் கைனடிக் எனர்ஜி கொடுத்து ஜீரோ ஆக்கி விடணும், மினிமம் கண்டிஷன். அதை தான் எஸ்கேப் வெலாசிட்டிலையும் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ அங்கே கைனடிக் எனர்ஜி இனிஷியலாக எதுவுமே இல்லை. ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். அதுக்கு ஈக்குவலண்டா நான் பாசிட்டிவ் கைனடிக் கொடுத்து இன்ஃபினிட்டியில் அவனை ஜீரோ ஆக்கி விட்டுருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, எனர்ஜி ஆஃப் அ சேட்டலைட் முடிஞ்சிருச்சு. வாவ், திஸ் இஸ் லைவ். எஸ் மிஸ் பார்வதி, திஸ் இஸ் லைவ். அண்ட் ஜியோஸ்டேஷனரி ஜியோசின்க்ரோனஸ் தெரியும். ஜியோஸ்டேஷனரி ஜியோசின்க்ரோனஸ்னா there is a certain height at which பூமியோட ரொட்டேஷனல் ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சேட்டலைட்டை பார்க் பண்ண முடியும். பூமி இப்படி இருக்கா? பூமியில இருந்து ஒரு சர்டன் ஹைட்ல ஒரு சேட்டலைட்டை வச்சோம்னா என்ன ஆகும்? பூமி ஒரு சுத்துக்கு 24 மணி நேரம் எடுக்கிற மாதிரி அந்த சேட்டலைட்டும் ஒரு சுத்துக்கு 24 மணி நேரம் எடுக்கும். அப்ப பூமியில இருந்து பார்க்கும்போது அந்த சேட்டலைட்டை யாரோ அந்த இடத்துல நட்டு வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு பார்க்கிங் ஆர்பிட். அதுதான் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னு சொல்றோம். டெக்னிக்கலா அதை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? டைம் பீரியட் 24 hours அப்படின்னு வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ டைம் பீரியட் வில் பி 24 hours. அந்த லாஜிக் வச்சு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you'll get the height of the orbit as 36,000 kilometers. 36,000 கிலோமீட்டர். ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். பூமியோட ரேடியஸே 6,000 சில்ற, 6,400. ஸோ சர்ஃபேஸ்ல இருந்து 36,000 கிலோமீட்டர் ஹைட்ல நான் ஒரு சேட்டலைட்டை தூக்கி வச்சேன்னா அவனை அங்கேயே பார்க் பண்றதுக்கு சமம். நம்ம வீட்டுக்கு மேல இந்த டிடிஹெச் இருக்கும்ல, டைரக்ட் டு ஹோம் டிஷ் ஆண்டனா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் கொஞ்சோண்டு சவுத் டில் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட ஜியோசெல்வி அந்த ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட சவுத் ஈஸ்ட் ஏஷியா மேல இருக்கு, பிலிப்பைன்ஸுக்கு மேல வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அந்த டைரக்ஷன்ல நம்ம டிஷ்ஷை வச்சோம்னா சேட்டலைட்ல இருந்து நேரா அந்த டிஷ்ல வந்து நமக்கு சிக்னல் வருது. ஸோ திஸ் இஸ் ஜியோ ஸ்டேஷனரி ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட்ஸ். டைம் பீரியட் 24 hours. அதாவது 2π by omega, t is equal to 2π by omega போடுவோம் இல்லையா? ஸோ அந்த டைம் பீரியட் 24 hours போட்டு கால்குலேட் பண்ணா you'll get the height as 36,000 kilometers. Okay. Okay. Will kill me. சரி, ஓகே பசங்களா. ஸோ இன்னைக்கு போதும். வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் இன்னொரு செஷன்ல கண்டிப்பா எடுக்கிறேன் மிஸ் மணி. நோ வரிஸ். வெர்னியர் கேலிப்பர் ஸ்க்ரூ கேஜ் வில் டூ இட் இன் அனதர் செஷன். இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப தாண்டி போயிட்டு இருக்குது. லிட்டரலி நம்ம
நேரத்தை காலத்தை தாண்டி ஒரு நாள் ஆரம்பிச்சு we are doing technically we are under the second day பசங்களா. இன்னைக்கு என்ன 13th 12ஆம் தேதி ஆரம்பிச்சு 13ஆம் தேதிக்கு லைவ் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். நோ ஃபீலிங் குட். சரி, படிச்சு முடிச்சிருங்க. கான்செப்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆன் சண்டே August 16th. மொதல் டெஸ்ட் நல்லபடியா எழுதி முடிங்க. We'll keep continuing these sessions. Okay? Okay, பசங்களா. So very good night. Take care. Bye-bye. See you.